ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்க போனீங்களா ப்ரோ இதுக்கு ஃபியூனரல் போனீங்களா? இல்லை ப்ரோ, நான் அது போகணும். ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? இந்த விஜயகாந்த் இறந்தப்ப விஜய் போனது, இந்த செருப்பை தூக்கி போற மாதிரி, அப்புறம் அந்த வெளியே போ இந்த ஆடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே ஃபேக்கு எடிட்டட், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, எல்லாமே ஃபேக்கு எடிட்டட், அது தெரியும். ஆமா, அது ஏன் ப்ரோ அவ்வளவு ஹேட் விஜய் மேல? இங்கே நான் இப்போ வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, 2017 21 வரைக்கும் ரஜினிக்கு என்ன நடந்துச்சோ அதை விட பல மடங்கு விஜய்க்கு நடக்கும். அது எல்லா இன்சிடென்ட்லையும் நடக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இது கம்மி, இப்போதான் ஆரம்பம். இதுவே ஒரு வேலையா பார்த்துட்டு ஒரு மீடியாலாம் இருக்கு தனியா. டோட்டலா அந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார்ல, எங்கெங்க போறான்னு பாடுறா அங்கெல்லாம் ஆளை போடுறாங்கன்ற மாதிரி விஜய் எங்கெல்லாம் போறாரு, என்ன பண்றாரு, அவர் ஆடி காமிச்சு நடக்குதா அங்க ஒரு ஆளை போடு, வெளியில ஏதாவது பஞ்சாயத்து நடக்குதா பஞ்சாயத்து நடக்கலாம்னு நீ 4 பேர்த்த வந்து அளவு விட்டு வீடியோடு, இது ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆமா, பெரிய பேக்கண்ட்ல ஒரு பெரிய வேலை நடக்குது விஜய்க்கு. யூடியூப்ல இந்த வீடியோ நிறைய வீடியோ இருக்கு ப்ரோ. ஏங்க நான் தான் சொல்லிட்டேங்க முன்னாடியே. இது இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் முன்னாடி இந்த லியோக்கு முன்னாடி சொல்றேன். நீங்க நிறைய பேர் கேட்பீங்களே, ஏன் லியோக்கு இவ்வளவு சண்டை போடுறீங்க அதுன்னு. நீங்க எல்லாருமே வேணும் பண்றாங்க, ஏன் உங்களுக்கு புரியல? அதுதான் அவங்க லியோல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும். அடுத்த படம் வரும்போது, அதுக்கப்புறம் விஜய் ஏதாவது பண்ணும்போது இன்னும் 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 ரொம்ப அதிகமாக தான் ஆகும். எவ்வளோ இறங்கி சீப்பா நடந்துக்க முடியும் அந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க. ரொம்ப சீப்பா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது நீங்களாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் ஃபீட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ப்ரோ, கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போஸ்ட் போறானுங்க போது இல்லான்னுலாம் ஒருத்தர் இருக்காரு. கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன், இது பர்பஸாக ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்றதுக்காக வேணுமே பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹேட்ரட் இருந்துச்சு. சினிமாவில் அவருடைய வெற்றி ஒன்று, இன்னொன்று அரசியல் ஒன்று, ரெண்டுத்துக்கும் இருக்கு. இதுக்காகவே ஒரு சேனல்லாம் விஜயை டார்கெட் பண்ணி இயங்கிறதுக்காக ஒரு சேனல்லாம் வேலை பார்க்குது. ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் கூட கன்ஃபார்ம் பண்றானுங்க அது ரியல் வீடியோன்னு. எந்த ரிப்போர்ட்டர்ஸ்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் மணி, சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணின்னு இருக்காரு, அவரு அப்புறம் வலைபேச்சு எல்லாமே கன்ஃபார்ம் பண்றானுங்க. வலைபேச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்ப கன்ஃபார்ம் தான் நான் சொல்றது. வலைபேச்சு ஒரு விஷயத்த கன்ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் கன்ஃபார்ம் நீங்க புரிஞ்சுக்கணும். வலைபேச்சு தான் அந்த லிஸ்ட்ல நம்பர் 1. முழு நேரம் வேலை பார்க்கறது வலைபேச்சு தான். வலைபேச்சுக்கு அடுத்து தான் அவங்கள வருவாங்க. விஜய் பத்தி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த நியூஸ் இவங்க சொல்றாங்க அப்படின்னாலே இதுல அட்லீஸ்ட் ஒரு 10ல் 9 விஷயம் போய் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெயின் டீலர் வந்து வலைபேச்சு தான், ஹோல்சேல் டீலர். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் 24/7 அவன் அடுத்தது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்க ஃபேன்ஸ்லாம் பண்றது வந்து சும்மா ஒரு ஃபேன் ஃபைட்ல பண்றது அந்த மாதிரி. பட் ஜேர்னலிஸ்டாவே இதை பண்றது இவங்க. இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்லயே நிறைய பேர் வந்து டோட்டலா என்னன்னு தெரியல எனக்கு. நான் இந்த லியோ டைம் தான் பயங்கரமா ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். அந்த டைம்ல விஜய் மேல வன்மமா இல்ல வேற யாருக்காவது வேலை பார்க்குறாங்களா எதுவுமே புரியல. அவ்வளோ அடி அந்த டைம்ல, என்னென்னமோ இஷ்டத்துக்கு. அது ஒன்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப இதாவே இருந்துச்சு. இவங்கெல்லாம் யாருமே எவனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க லியோட கலெக்ஷன் பத்தி. நீங்க எல்லாம் தியேட்டருக்காரங்களாம் எல்லாரும் போடுறாங்க இல்லையா, லியோட கலெக்ஷன் இப்படியா இருக்கு. ஒன்னு ஜெயிலரோட அதிகமா இருக்கும், இல்ல ஜெயிலரோட கம்மியா இருக்கும். அப்போ ஜெயிலரோட கம்மியா இருந்தா மட்டும் அந்த படம் ஓடல, ஃபிளாப்னு ஆயிருமா? அதிகமா இருக்கு, படத்தோட அதிகமா ஒன்னு நம்பர் 2ல இருக்கும், இல்ல நம்பர் 1ல இருக்கும், நம்பர் 3ல இருக்கும். அந்த 1 to 3க்குள்ள தான் இருக்கும். ஆனா அந்த படம் ஃபிளாப் ஓடவே இல்லை. தியேட்டர்ல எங்கேயும் அந்த ஓடுச்சு, தியேட்டர்ல வந்து காட்டுவாங்க, அந்த ரேஞ்சிலே தான் பேசியிருப்பானுங்க. இப்ப அந்த படம் ஓடிடுச்சுன்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டாண்ட் வந்து மாறவே மாட்டானுங்க. அதாவது இது ஓடிடுச்சுன்னு சொல்லிடவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. அது சொல்லப்போனா மொத்த மீடியாவுமே அவருக்கு எகென்ஸ்டா தான் வேலை பார்க்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
யோசிச்சு பாருங்களேன். இப்போ லியோ ரிலீஸ் அப்போ சொன்னாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. சரி ஓகே, உங்களுக்கு படம் பிடிக்கல சொன்னீங்க, ரைட் ஓகே. அப்புறம் கலெக்ஷன் ஆகும்னு சொன்னீங்க, அது ஏதோ ஒரு 2 நாளைக்கு ஆகும். அப்புறம் இப்போ தேட்டருக்காரங்க போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. கேரளாவில் அந்த படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாதிரி வேற ஒரு படம் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும், இவங்களாம் எப்படி பேசியிருப்பாங்க. கேரளாவில் ஒரு படம் இந்த மாதிரி ஹையஸ்ட் கலெக்ஷன் லியோ தான் தெரியும். ஓவர்சீஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் லியோ தான் தெரியும், எல்லாம் தெரியும் இல்லையா. யூகேல இதெல்லாம் ஒரு படம் தமிழ் படம் ஆயிருந்தா என்ன பேசியிருப்பாங்களோ அந்த மாதிரி லியோக்கு யாரோ ஒருத்தர் பேசின மாதிரி நீங்க எடுத்து பார்த்து பார்ப்போம். யாருமே இருக்காது. கம்ப்ளீட்டா லியோவை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், விஜயை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மோட்டிவ். லியோ டைம்ல அது லியோ டைம்ல ஆரம்பிச்சது லியோக்காக இல்லை, அது வந்து அரசியலுக்காக. நான் அப்பயே நிறைய வந்து திட்டிட்டு இருந்தீங்க. நான் சொன்னேன், என்னடா அப்படி பேசுற, லியோக்கு ரொம்ப ஓவரா ஓ இல்லையா, இந்த பிரச்சனையே வேற, இது வந்து இந்த படத்தை டார்கெட் பண்றாங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரியல. இப்ப இப்ப திரும்ப இதுல உங்களுக்கு தெரியும், இன்னும் அடுத்த படம் வரும், இன்னும் அதிகமா தெரியும். அடுத்த படம் ஆர்லியன் அதிகமா தெரியும். போக போக இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது, அரசியலுக்கு வரணும்னு அறிவிக்கும் போது, அஃபிஷியலா சொல்லும் போது இன்னும் அதிகமா இருக்கும். அது பியூர் அவரை வந்து டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க. இல்ல அது பிரச்சனை தானே, அப்புறம் பெரிய தலைவலி தானே. நிறைய கட்சிகளுக்கு பிரச்சனை, நிறைய ஸ்டார்களுக்கு பிரச்சனை, நிறைய பேர்த்துக்கு பஞ்சாயத்து இருக்குது. கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் இதானே பண்ணாங்க. தானே எல்லாரும் தான், எல்லாருமே பொறுப்பு இருக்கு. எனக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. ஒன்றும் சும்மா மீடியானா இன்னொருத்தங்களை கை காட்டிட்டு நாமெல்லாம் உத்தமன்னு சொல்றதுக்கு இல்லை. என்னையும் சேர்த்தாங்க லிஸ்ட்ல. இல்லை நான் உன்னையும் சேர்த்தல நீ எதுவுமே சொல்லல, நான் என்னையும் சேர்த்திக்கிறேன். நான் நாம சொல்லியிருக்கோம்ல, நாம கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இல்ல அது இல்லைங்க, அவரு மேட்டர்ல வந்து தெரியாம, ஓகேவா, நமக்கு தெரியாது. அந்த டைம்ல அவர் ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு, முழுக்க நம்ம மேலே தப்பு சொல்லக்கூடாது. ஒரு இல்லைன்றதுக்காக நம்ம ஏத்துக்கிறோம் பெருந்தன்மையா. அந்த டைம்ல அவருமே கண்டென்ட் கொடுத்தாரு, அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அது அப்போ வந்து மாப் மென்டாலிட்டி எல்லாருக்கும் அப்படிதான். ஓகே ட்ரோல் அதுன்னு. இப்ப நீங்க ஆனா அதை தாண்டி பர்சனலா அபியூஸ் பண்ணவங்க அதெல்லாம் வேற. பட் அந்த ட்ரோல் அப்படின்றதுல சோசியல் மீடியால யாரா இருந்தாலும், இப்ப நீங்க சிம்பு பண்றாங்க, சிம்பு வந்து இதே வந்து சிம்பு கொஞ்சம் குண்டா இருந்து அவர் கொஞ்சம் இந்த சரக்கு இதெல்லாம் கொஞ்சம் அடிக்டா இருக்கும் போது அவர் பேசினதெல்லாம் வந்து எடுத்து ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாடலன்னா என்னைக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் சிம்பு வந்து உடம்பெல்லாம் குறைச்சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சரக்குலாம் நிறுத்தி இங்க இந்த மாநாடுக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்தப்போ அவரே சொன்னாரு, நான் சரக்கு நிறுத்தி 1 வருஷம் ஆச்சு. அது ஓப்பனா சொன்னார் தானே, அவர் என்ன சும்மா நடிச்சாரா? அதெல்லாம் கிடையாது. ஓப்பனா நான் சரக்கு அடிச்சேன், ஆமா 1 வருஷம் ஆச்சு நான் சரக்கு நிறுத்தி, அதுக்கப்புறம் தான் உடம்ப குறைச்சேன், அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் மாறி வந்துட்டாரு சிம்பு, மாறி மாநாடு நடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு வீட்டுக்கே நடிச்சாரு. இப்ப அந்த பழசை தூக்கிட்டு வந்து அடிக்கிறியா, அந்த மாதிரிதான். அது வந்து சோசியல் மீடியா மாப் மென்டாலிட்டியில இப்ப நானே கூட போட்டேன், அதுக்குன்னு நம்ம வந்து சிம்பு இருக்கு அப்படிலாம் கிடையாது. அது பார்க்கும்போது சிரிப்பா வருது, அதனால போட்டோம். தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு போட்டா அது சிரிப்பா வரும், எடுத்து போறோம். அது ஒரு அது முழுக்க இவங்களை வந்து பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா விஜய்க்கு பண்றது வந்து பர்பஸா வேணும்னே டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான், வேற ஒன்றும். பார்த்தேன் ஏதோ செருப்பு வீசிட்டாங்க, ஷூ வீசிட்டாங்கன்ட்டு. இல்லை அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு, என்ன அதில் என்ன பிக் பாஸ் கேமரா மாதிரி என்ன ஒரு 60 கேமரா வச்சுருந்தாங்களா, அதில் என்ன உண்மை கண்டறியும் சோதனை மாதிரி தான் பெரிய சாட்சி என்னன்னே தெரியாது. இப்போ அதை வந்து ஒரு பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? பாவம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாராக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அடுத்த நாள் காலில் போய் பண்ணியிருக்கலாம். ஒரு அண்ணன் போய் பண்ணணும் அப்படின்ட்டு போய் ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுறாரு. அதில் நியாயமாக போட்டு கில்றானுங்க. அதில் வந்து ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், செல்ஃபி எடுக்கிறானுங்க. டேய் நான் என்ன கேட்குறேன், ஒரு பேசிக்கிடா, நான் என்ன சொல்கிறேன், பேசிக்கிடா, பாவண்டா டே. ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு போய் வந்து ஒரு கடைசி மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அதில் போய் டார்ச்சர் பண்ணால் அது என்ன மாதிரி டார்ச்சர் அது, பாவம். ஸோ இதனால தான் நிறைய பேர் இப்போ அஜித் சார் வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி எப்படி வருவாங்க யோசிச்சு பாரு. வந்து சும்மா வந்து இவனுங்க ஏதாவது போட்டு கிள்ளி இழுத்து ஏதாவது பஞ்சாயத்தாகி அது ஒரு தனியாக நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அனாவசிய நியூஸ் எல்லாம் பெருசாக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சில பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குது. இது யாரையுமே அப்படி கொண்டாடாதீங்க. ஏதோ ஒரு துக்க நிகழ்வு, ஒரு துக்க நிகழ்வு அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த துக்கத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து அனுசரிக்கிறோம். அதில் என்னையா பாகுபாடு, அதில் என்னையா சண்டை வேண்டி கிடக்குது? இப்போ என்னையா சண்டை வேண்டி கிடக்குது? சீரியஸாக கேட்குறேன். வேறு ஏதாவது நல்லது நடக்கும்போது ஏதாவது தீபாவளி ரிலீஸாக போய் சண்டை போட்டுக்குங்க, முடியை பிடிச்சி இழுத்துக்குங்க, வழக்கம் போல் டமால் டிமில் டேக் போட்டுக்குங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. இவ்வளோ பெரிய இப்போ ஒரு ஃபிகர் வந்து அவர் வந்து இறந்துருக்காரு, அவருக்கு வந்து ஒரு இறுதி மரியாதை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த நல்லதுகளை எடுத்துக்கலாம். நான்லாம் பர்சனலாக பயங்கரமாக நேற்றுலேருந்து நிறைய இன்னும் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விடையே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நேற்று இன்னைக்கெல்லாம் எனக்கு
நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்துருச்சு. பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒன்றுமே கிடையாது, சர்விங் பீப்புள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. எத்தனை கோடி கொடுத்துருவீங்க எத்தனை பேர் வர்றதுக்கு? நான் கேட்குறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வந்திருப்பான், மொத்தமாக சேர்த்து ரோட்டில் நின்னவன் எல்லாம் சேர்த்து 10 லட்சம் பேருக்கு மேலே இருப்பான். எத்தனை கோடி கொடுத்தா அந்த 10 லட்சம் பேர் வந்துருவாங்க? அப்போ என்னன்னா, நீ என்ன வருது உங்க கூட? அதாவது விஜயகாந்த் சார் ஃபேமிலிக்கு வந்து இதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணலைனாலும் இந்த இந்த நிம்மதியே போதுங்க அவங்க வாழ்க்கைக்கு. இது விஜயகாந்த் பசங்க அப்படின்னு எந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்குமே. அதை விட என்ன பெரிய சொத்து வேண்டி கிடக்குதுன்னு நான். அது என்ன கரன்சி? கரன்சி அதை விட பவர்ஃபுல்லா என்ன? அப்போ நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னா, ஒழுங்கா சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று பண்ணி அந்த பர்பஸை சால்வ் பண்ற ஒரு கருவியா தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரிய பர்பஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அது மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாமே. அதை விட்டுக்கிட்டு நான் ஏன் கேட்குறேன், இதெல்லாம் என்ன பர்சனலாக என்னன்னு? நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வரட்டுமே, ஏன் வரக்கூடாது? ஒரு தமிழன் தானே, ஒரு மனிதன், தமிழ்நாடு கூட விட்டுருவோம், ஒரு மனிதன் தானே, ஒரு சென்சிபிளான மனிதன் வந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் எதுக்கு கால் பண்ணுச்சு? யார் வேணா வரட்டும், பண்ணட்டும். ஒரு பயமாவும் இருக்கு பாவம். ஏன்னா ஏதோ அவர் ஒரு பேசிக் நிம்மதியோடையாவது இருக்காரு விஜயன்லாம். நாளைக்கு அரசியல் வந்து இவனுங்க போட்டு அவரை போட்டு போராண்டி இருக்கிற நிம்மதியும் களைச்சு விட்டுருவானுங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஏதோ அவர் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து சோசியல் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு கம்முன்னு அரசியலுக்குள்ள வராமல் இருந்தாலும் சந்தோஷம் தான் தோணுது எனக்கு. ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கால் புணர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் சாரே என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம், பட் இதே விஜயகாந்த் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே. ட்ரோல்ல விட்டுருங்க, நான் அரசியல் ரீதியா சொல்றேன். நான் அரசியல் ரீதியா அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்க அவரை வந்து அந்த கொடுமைப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க அவரை. பட் இன்னொன்று இதை பேசணும்னு நினைச்சேன், கண்டிப்பாக இப்போ பேசிடணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு யூடியூப் வீடியோவை போடலாம்னு நினைச்சேன், பட் ஓகே, அது என்ன இருக்கு, அதில் கூட ரெக்கார்டு தான், இதுனா லைவ். நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். விஜயகாந்தோட பெருமை வந்து விஜயகாந்துக்கு எவ்வளோ சேருமோ அதே ஈக்குவல் வந்து பிரேமலதா மேடத்துக்கும் சேரும். எந்த அளவுக்கு வந்து விஜயகாந்தை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணாங்களோ அதே அளவுக்கு பிரேமலதா அவர்களையும் தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் காப்பாற்றி அவருடைய அந்த சிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு அந்த அம்மா அவங்க சேர்ந்துக்கிட்டு நம்ம வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எவனுக்குமே தெரியாது. எத்தனை நாட்கள் அழுதுருப்பாங்க, எத்தனை தடவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க, எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ தூரம் பல்லக்கடி, எத்தனை தான் காசு இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? ஏன்னா நான் அப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்துருக்கேங்க சொந்தத்தில். மத்தியானமான ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் சாயங்காலம் கொண்டு வருவாங்க, அப்புறம் அடுத்த நாள் காலையில் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க. உங்கள் எனர்ஜியெல்லாம் உயிர் ஆவியே வெளியில் போயிடும். அதை வந்து தொடர்ந்து இவ்வளோ வருஷமாக செஞ்சு ஒரு மனிதனை வந்து காப்பாற்றி அவர் வந்து அவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்காரு அப்படின்னா சம்சாரத்தோட பர்மிஷன் இல்லாமலாம் அப்படி நடந்திருக்காதுங்க. அவங்களும் சேர்ந்து தான் சரி பண்ணுங்க, பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜயகாந்தோட ஸ்பீச்சில் பாருங்கள், மனைவியெல்லாம் பிடிக்கலன்னா அவர் ஃபஸ்ட்டு பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு என் பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் தந்துட மாட்டீங்கன்னு தான் பேசுவோம். அப்படி சம்சாரத்தை பிடிச்சங்காட்டி தான் கூடயே வந்து வச்சிருந்து இருந்திருக்கிற அப்படி. ஸோ எந்த அளவுக்கு வந்து விஜயகாந்தை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணாங்களோ அதே அளவுக்கு பிரேமலதா அவர்களையும் வந்து பயங்கர தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணிட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி நீங்கள் வந்து குறை சொல்ல வேண்டாம்னு இல்லை. நாளைக்கு அரசியல் ரீதியாக அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தாராளமாக குறை சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு பெரிய இது. மக்கள் சேவையில் தவறு செய்யும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம குறை சொல்லி தான் ஆகணும். ஆனால் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சோ அவரை யூஸ் பண்ணி அவர் மேலே குதிரை போயோ எல்லாம் கண்டிப்பாக நடக்கலை. அப்படி இருக்கிற மாதிரி அவங்க தெரில. ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான பெண்மணிகளை ஜென்ரலாகவே சொசைட்டிக்கு பிடிக்காதுங்க. வெரி 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 சிம்பிளுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுகாமல் அடிக்கடி நீலிக்கண்ணீர் பிடிக்காமல் ஸ்ட்ராங்காக நிற்கிற பொண்ணுங்களை பார்த்தா சில பேர் அது நேச்சுரலாகவே நிறைய பேர்த்துக்கு வந்து கோவம் வரும். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நின்று அவங்க தூங்க கூட இல்லை. அதெல்லாம் யாருக்கையும் போய் எனக்கு தெரிஞ்சு நேற்று இன்னைக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக தூங்கியிருக்க மாட்டாங்க. நின்று கடைசி அதை இறுதி மரியாதை செய்து அதில் எவனோ ஒருத்தன் சொல்கிறான் என்னன்னா கடைசியில் வந்து அவங்க கழுத்தில் வந்து செயின் இருந்தது, அதை இவங்க எடுத்துட்டாங்க. டேய், அது ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்திருப்பாங்கடா, அதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம்டா. ஏன்டா அவர் அத்தனை சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காரு, இப்போ என்ன அந்த மாதிரி செயின் எடுத்து என்ன அடுத்து கோட்டை கட்டுறாங்கடா. டேய், எதோ பேசுங்கடா, வேண்டாங்கல்ல, சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் பண்ணாதீங்கடா. என்ன நாளைக்கு வந்து வீட்டை அடிச்சு உள்ளே இறக்கணும்னா 2 பசங்களும் சேர்த்து உள்ளே இறக்கிடுவாங்க. அவரை மீறி என்ன இருக்குது? ஸோ அதங்காட்டிக்கு அப்படியெல்லாம் அவங்க அப்படி நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் மோசமான ஃபேமிலியெல்லாம் கிடையாதுங்க.
அப்படின்னா நமக்கு வந்திருக்கும்ல நியூஸ். அப்படியெல்லாம் நம்ம யாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலைங்க. நம்ம எல்லாருமே எங்கிருந்து அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டோம்னா ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டோம். ஊடகங்கள்லாம் மேனிப்புலேட்டடுங்க, அப்சல்யூட்லி மேனிப்புலேட்டடுங்க. அதில் வந்து அதுக்குள்ளே எப்படி செய்தி உருவாகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியாது, பக்கா மேனிப்புலேட்டடு. ஸோ அப்படிங்கிறப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்குன்னு இவங்களை நல்லவங்க அப்படின்லாம் இடப்பட வேண்டாம். நாளைக்கு அவங்களோட செயல்களை வைத்து உங்கள் தனியான உங்கள் இண்டிவிஜுவல் சிந்தனையில் ஒரு முடிவெடுங்க, அவங்க சரியா தப்பான்னு. இது இவங்களுக்கு மட்டும் சொல்ல, எந்த கேரக்டராக இருந்தாலுமே சரி சொல்கிறேன். இப்போ நாமே பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாப் மென்டாலிட்டி தான். பட் இனி அந்த தப்பை நம்ம பண்ண போகிறதில்ல. தப்பாகவே இருந்தாலும் சரி, என் அறிவுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அது சரின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அது பரவாயில்ல, இன்னும் 4 பேர் ஹேட் பண்ணுவானுங்க, பண்ணிட்டு போகிறானுங்க. நம்ம அறிவுக்கு சரின்னு படுதா தப்பாக படுதா, அதை வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஹை டைம் இது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஜஸ்ட் பொதுஜனம் ஒன்று சொல்லுது அப்படிங்கிறக்காண்டி உடனே ஒருத்தனை நல்லவன் சொல்லிட்டு, இல்லை பொதுஜனம் சொல்லுது அப்படிங்கிறக்காண்டி கெட்டவன் சொல்கிறது வந்து அது முடிஞ்சளவு நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் விஜயகாந்த் சாரோட வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாடம், அவ்வளோதான். நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வாய் வழியாக எங்காவது வந்து ஒழிக்கும். அது கண்டிப்பாக ஒழிச்சே ஆகும். அப்போது நீங்கள் சேர்க்குற சொத்து நல்லது செய்கிறது மட்டும்தான். இது நல்லது செய்யறதுங்கிறது வெறும் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஃபினான்ஷியலாகவும் உங்களை வந்து ஸ்ட்ராங்காக்கும். ஏன்னா அது வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து உங்களை சொசைட்டியில் ரொம்ப ஈஸியாக ஃபினான்ஷியலாக உங்களை ஸ்டேபிள் ஆக்கும். அது வந்து எல்லா விதத்துலேயும் நல்லது தான். ஸோ அதுதான் நான் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு விளம்பரத்துக்கெல்லாம் இல்லை, ரொம்ப மனதார என்னென்னா ஒரே ஒரு நாள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலான்ட்டு இருக்கேன். இங்கே அவினாசி கடைக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு நாள் சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறேங்க. நல்ல சாப்பாடாக, அதில் என்னென்னா அதோட எய்ம் என்னென்னா நல்ல கேட்ரிங் படிக்கிற பசங்க, படித்து முடித்த பசங்களில் படித்த பசங்களை வந்து நல்ல 2 பேரை வச்சு தெளிவாக பண்ணி அந்த பசங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தந்து அது மூலமாக நிச்சயமாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதில் யாராவது ஒருத்தர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு 2 பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 கார்பரேட் ஆர்டர் பண்ணோம்னா அதில் வந்து லாபத்துக்கு உள்ளே போட்டோம்னா போதும், பண்ணிடலாம். என்ன செலவாயிருங்க. அப்படி இல்லைன்னா நான் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வீடியோ மாங்காயோ தேங்காயோ ஏதோ வித்தன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ அதில் வந்துரு காசு தூக்கி உள்ளே போட்டால் என்ன ஆகுதுங்க. ஆனால் டக்கராக 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி சாப்பாடு செஞ்சு போடணுங்கிறதான். சும்மா ஏனோ தானான்னு போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கடைக்கு முன்னாடி வச்சு போடுவோம். அதுக்கப்புறம் அது எப்படி எவால்வ் ஆகுதோ அந்த மாதிரி எவால்வ் ஆகி யாருக்கு வந்து ரொம்ப தேவையோ அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அதை பண்ணலாம் அப்படிங்கிறதா ஐடியா. அது விஜயகாந்த் சாரோடைய நினைவாக பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா பார்த்தோன்னே நமக்கு என்ன ஏதாவது பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ யோசித்தேன். அப்புறம் இன்னொன்று அடுத்ததாக என் சார்பாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் 2-3 மாதத்தில் ரோட் சவுத்தில் கேப்டன் அப்படின்னு வந்து ஒரு கார்மெண்ட் லைன் உருவாக்க போகிறேன். அந்த கார்மெண்ட் லைனில் எல்லா துணியுமே 99 ரூபாய்க்கு தான் விற்கும். அதோட நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்குவோம், அது வேறு லாபத்தில் நான் ஈக்குவல் பண்ணிக்குவேன். பட் அந்த லைனில் வர எல்லா கார்மெண்ட்டுமே, அது பேண்ட்டாக இருக்கட்டும் ஷர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், 99 ரூபாய்க்கு மட்டும்தான் விற்க போகிறோம். அவ்வளோதான். அது கடையில் மட்டுமா பார்சலாக என்னென்னு முடிவு பண்ணல. அதை நான் பார்த்துக்கலாம். என்ன ஆயிரும் ஒரு 50,000 ரூபா போகுமா, போயிட்டு போகுது. இன்னொரு 50 இன்னொரு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொருட்கள்லாம் வாங்குவாங்க, அதில் ஈக்குவல் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம். தெரில, பைத்தியார்த்தனமாக தான் இருக்குது. பட்டு அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா சும்மா டிஸ்கவுண்ட் தர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. 99 ரூபா உண்மையாகவே அவங்களுக்கு தெரியும், இதுக்கு தர முடியாத இடம், அப்போ நட்டத்தில் தானே நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு இருக்கு. உண்மையாகவே எனக்கு மக்களுக்கு நல்லது கொடுக்கணும், அதை இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஐ ஹோப் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மார்க்கெட் ஆகி ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் ஆகும்னு எனக்கு அது ஃபார்முலாலாம் புரியல. பட் இதை 2 பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு உறுதியாக அடுத்த மாதம் 28ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி போட போகிறேன் அவரோட அந்த இறந்த நாளில். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு காசு ரொட்டேஷன் இருந்ததுன்னா அது அப்படியே மாதத்துக்கு 2 தடவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4 தடவை பண்ண முடியுமான்னு அது ஒரு அதோட பாசிபிலிட்டிஸு. நிச்சயமாக இந்த கேப்டனுங்கிற அந்த 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 லைன் இருக்குல்ல, அது நிச்சயமாக உருவாக்குவேன். நான் 99ங்கிற எனக்கு தெரில, அது ஏதோ ஒன்று பண்ணி கண்டிப்பாக ரொம்ப அஃபோர்டபுள் க்ளோத்திங் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல துணிமணி அதை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை நிச்சயமாக நான் பண்ணுவேன். அதான் சொல்கிறேனே, ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்க, ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்க. அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் நிச்சயமாக.
சூப்பர் ப்ரோ. ஆனா உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அப்புறம் ஓவர் நைட்ல ஒபாமா இதான் இருப்பது. இல்ல அப்படி இல்ல, அது இல்ல. அதான் என்னன்னா வரவு செலவு என்னன்னா பிரதர், நான் இப்பவே நிறைய பேரை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வெளில பெருசா சொல்ல முடியாது. என்னன்னா ஆனா நல்லது பண்ணும். காசு பெருகும் போது நிச்சயமா நல்லது பண்ணுங்கிறதா ஐடியா அபிஷேக். நீ சொல்றது உண்மைதான். நம்ம சும்மா போய் காசை ஏன்னா 90 முறைக்கு பண்ணோம்னா அங்கே ஒவ்வொரு கார்மெண்ட்டுக்குமே எனக்கு 300-400 அடி ஆகும். அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் யோசிச்சு ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நிச்சயமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் குவான்டிட்டியாவது ஒன்று பண்ணி விடலாம். யாரோ ஒருத்தர் வாங்குறதுக்கு பொதுவாக ஒரு பண்ணி ஒரு பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்களை யாரோ ஒருத்தர் வந்து வாங்க சொல்லலாம். அந்த மாதிரி தேவையானவங்களுக்கு ஒரு நல்ல கார்மெண்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா நல்ல துணிங்கிறதும் நல்ல சாப்பாடு மாதிரியே ஒரு பெரிய அத்தியாவசியம். அது ஒய்நாட் அப்படிங்கிறது தான். அது ஒய்நாட் அப்படிங்கிறது தான் கேள்வி. அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஃபார்முலா உருவாக்குவோம், பண்ணி பார்ப்போம். இது ஒன்று வராமையாக போயிடும், பார்த்துடலாம். அப்புறம் அவங்க ஒய்ஃப் மேல அந்த இது வந்துச்சுல ப்ரோ, அது வந்து அந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல எல்லாம் அவங்க இன்வால்வ் ஆனாங்க. அந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்லாம் போனாங்கல்ல. நிறைய லீடர்ஸ் அந்த கட்சியில இருந்து கிளம்புனாங்க ஒரு பாயிண்ட்ல. அது என்ன ஏதுன்னு தெரியல. 2015-16 தான் நினைக்கிறேன். அப்பதான் ப்ரோ எல்லா ப்ராப்ளமும் இதாச்சு. இல்லை நண்பா, அதான் சொல்கிறேன்பா, அரசியலில் வந்து அதெல்லாம் இருக்குதான் செய்யணும்பா. அந்த சாக்கடைக்குள்ளே எல்லாமே இருக்குதான் செய்யும். அதில் வந்து சண்டைகள் வராமல் முரண்கள் வராமல் நீ வந்து அரசியல் பண்ணவே முடியாது. அது வந்து ஸ்டாலின் சார் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி அரசியல் முரண்கள் வரதான் செய்யும். இந்த பக்கம் போவாங்க, அப்புறம் வந்து சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாக நடக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்களோட பர்சனல் கேரக்டர் நம்ம இடப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுதான் பிரச்சனை. இங்கே எல்லாரும் என்னென்னா அவங்களோட பர்சனல் கேரக்டரை நாம் சும்மா ஒரு போகிற போக்கில் இட போட்டு போயிட்டோம். அது இல்லைங்கிறதான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ நாள் கஷ்டம் நண்பா. அது நம்ம இப்போ சொன்னாங்க இப்போ பொதுக்குழு கூட்டினாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி வந்து இப்படி ஆகிட்டாரு. அதெல்லாம் இல்லை, அவ்வளோலாம் பிளான் போட அதெல்லாம் அப்படி இல்லை சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா நம்ம ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாதுங்க. நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து நம்ம பார்க்கல. ஸோ வி டோன்ட் நோ. வெரி சிம்பிள், வி டோன்ட் நோ. அவங்களோட சொந்தக்காரங்க யாரும் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கூட இருந்தவங்க யாராவது தெரியுமா? தெரியாது. நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி ஏதாவது டைரெக்டாக இது இருந்து இல்லைங்க நானே பார்த்தேன் அப்படின்னா ஓகே, ஒத்துக்கலாம். அப்படியா, இப்படி யாருமே பார்க்கல அப்படிங்கிறப்ப அதில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். இந்த அல்போன்ஸ் புத்திரன் அது இது ஹேக்கடா ப்ரோ அக்கௌண்ட் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க? இல்லைங்க, அவரே ஹேக்கடா இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. என்னன்னு தெரியல, அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. அவரே வந்து கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண மாதிரி தான் ஆள் இருக்கு. அப்படி என்னன்னு தெரியல, அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது என்னன்னா ஹேக்கடு மாதிரிலாம் தெரியலைங்க. சும்மா ஏதோ எழுதியிருக்காரு. ஐ திங்க் ஹி ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸுங்க. ஐ திங்க் ஹி ஹேஸ் ஏதோ சம் ஃபிசிக்கல் ஆர் வாட் எவர் ப்ராப்ளம் இட் இஸ். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஐ திங்க் சம்மன் ஷுட் டீல் வித் இட். ஏன்னா அந்த மெசேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பண்ணிடுங்க. உதயண்ணா என்ன ஃபோன் வாங்கி தந்தார் வரைக்கும். ஸோ அது அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஹேக்கருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஹியர் சம் ப்ராப்ளம்ஸ், அது யாரோ டீல் பண்ணணும். அது சில டைம் நடக்கும் ப்ரோ, கிரியேட்டர்ஸ்க்கு நடக்கும். அது கொடுமை ப்ரோ. டேரக்டராக இருக்கிறதே ஒரு கொடுமையான விஷயம் ப்ரோ. பாவம் டேரக்டர் ஆகுறீங்க என்னங்க, என்னென்னவோ சொல்லிட்டு கடைசியா டேரக்டர் ஆகிறத கொடுமையான்ட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு யாருன்றா டேரக்டரா இருக்கிறதே கொடுமையான்ட்டீங்க. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்க பாட்டு. அது என்ன இல்ல அப்படி இல்ல, டேரக்டரா இருக்கிறது கொடுமையா இருக்குன்னு அவங்களுக்கு புரியல எனக்கு. அது சொல்றேன். நீங்க பாதி படம் இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க, மீதி படம் வந்து இங்க தமிழ் படத்தையே திரும்ப ரீமேக் பண்ணி எடுக்கிறீங்க. அதையுமே இன்னொருத்த கதை எழுதுறான், அதில் கொஞ்சம் பாதி வாங்கிக்கிறீங்க, கோடு எடுத்து கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க, அப்புறம் கேமரா மணி எல்லாம் ஒர்க் பண்ணுறான். இப்படி சொல்லிடலாமா? இப்படி சொன்னா எல்லாம் கோடியில சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து கார்ல இருந்து எல்லாமே கொடுத்துறேன். இப்போ டேரக்டர் ஆகிறதே கொடுமை அப்படின்னா என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இல்லை எனக்கு புரியல. இப்போ ஓகே கோடி ரூபா ஆகாத டேரக்டர் வச்சுக்கோ. இப்போ என்ன இப்போ டேரக்டரா இருக்கிறதே கொடுமையா இருக்குன்னா அது
ஏங்க அவருக்கு பிரச்சனை வேற. அதுக்காக நீங்க மொத்தமா டைரக்டர் ஆகிறதே கொடுமை. ஏன்னா அந்த டைரக்டரால எத்தனை ப்ரொடியூசர் கொடுமையில இருக்காங்க அதெல்லாம் தெரியாதா? எத்தனை பேர் எத்தனை கோடி இழந்திருக்காங்க அதெல்லாம் தெரியாதா? டாபிக்கும் வந்துதான் ஆகணும். இப்போ ப்ரொடியூசர் மட்டும் என்ன அப்படின்னு நீந்திட்டு இருக்கானா பாவம். ப்ரொடியூசர் ஆகிறது அதை விட கொடுமை தான். ஒரு ஒரு விஷயத்த பேசும்போது டக்குன்னு ஒருத்தரை புனிதப்படுத்துறதுக்காக டக்குன்னு ஒரு இதை அப்படியே ஏத்துக்க முடியாது. அவருக்கு கணையத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த கோல்டு டைம்ல அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு ஆளு. ஸோ அது உடம்புல ரொம்ப வீக்கா தான் இருந்தாரு. அப்பயே அவரு கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாம போனதுனால கொஞ்சம் மென்டலா அவருக்கு கொஞ்சம் ஏதோ தனியா இருந்து அந்த மாதிரிலாம் கோவம் அதிகமா இதெல்லாம் அடிச்சுட்டு தான் சொன்னாங்க. இப்ப என்ன அதிகமா இருக்கலாம். இப்ப அந்த கிஃப்ட் கூட படம் நடக்கலன்னு நினைக்கிறேன். புரியுது அது நடக்கல. அதெல்லாம் அதெல்லாம் அவங்கவுங்க தேடிக்கிறது. அது ஒண்ணு டைரக்டரா இருக்கிறதே கொடுங்க. என்ன 2 படம் தாங்க எடுத்தாரு. என்ன 200 படமா எடுத்துட்டாரு. அது 6 வருஷம் 7 வருஷம் கேப்ல. இல்ல அதுதான் தெரியல பார்க்க பாவமா இருந்துச்சியா சொன்னேன். அவ்வளவுதான். பார்க்க பாவமா இருக்கிறது டைரக்டரா இருக்கிறதே பாவமா? சில டைரக்டர் தான் பாவப்பட்ட டைரக்டர். சில டைரக்டர்கிட்ட கொண்டு போய் விடுற பாக்குறீங்களா உங்கள? ஒரு 4 நாள் வேலை பாக்குறீங்களா? கோ டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ? அதெல்லாம் இருக்காங்க. அருவா அறுத்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்க. அது தெரியும் ஜாமி. நானே இப்ப பாத்துருக்கேன். டைரக்டரா இருக்கிறதே கொடுமையா? என்ன இப்ப நான் சொல்றது பொறுக்க பொழுது போட்டு விழுந்துட்டேன். அப்படி கிடையாது. நீங்க சினிமாலே இருக்கீங்கன்னும் போது சில விஷயம் சொல்லும் போது ஏங்க இதுதாங்க இவனுக்கு புரிஞ்சுக்கிறானுங்க தப்பா. டைரக்டரா இருக்கிறதே இது அப்படின்னோட படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு MBA எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான். ஆனா நான் டைரக்டர் ஆகணும். என் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கதான் முடிய மாட்டேன். அப்ப ஏன்டா படிச்சேன் அப்படின்னு. அது சும்மா வீட்டுல சொன்னாங்கன்னு படிச்சேன். ஏடா படிக்காம அப்பயும் தொலை வேண்டியதுண்டா. இல்ல எனக்கு டைரக்டர் ஆகணும். சரி அப்படித்தான் போறானுங்களே, டைரக்டர் போய் வேலை கத்துக்கிறானுங்களா? அதுவும் கிடையாது. வர்றது ஆனா ஏதாவது ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும். யார்கிட்ட சேரணும்? அட்லி, ராஜமோகன், அட்லி, லோகேஷ், அதுக்கப்புறம் நெல்சன். லென்த்தா எழுதியிருந்தான். என்னன்னா லென்த்தா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ரொம்ப ஸ்பீடா அனுப்பிச்சான். ஒரு 10:30 மணி இருக்கு. அது அட்லியிடம் இது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா. நான் படித்தேன் வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு ஹலோ அப்படின்னு நினச்சிருந்தான் கொஸ்டின் மார்க்கு. இல்லைடா ஹலோங்கிற என்னமோ வட்டி கடன் கொடுத்த மாதிரி அப்படின்னு பார்த்தேன். வேர் இஸ் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நமக்கு சுரு நேரிடுது. ஃபோன் பண்ணேன். என்ன மேட்ரு சொல்லு அப்படின்னா. இல்லை அது அப்படின்னா ஏடா என்ன அட்லி சும்மாவோட உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டேன். சும்மா நீ ஒரு 1/2 மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புற. சும்மா தானே உட்காந்துருக்காரு. இருக்க பத்தியா ஏங்க இப்ப என்ன படங்க இருக்கு அவருக்கு? இல்ல கேப்ல வன்மத்தை அடிக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் சைன் ஆகுது அவருக்கு. அது ஓகேங்க, அது நடக்கும் போது தானே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவ எப்படின்னா உடனே ஆக்சஸ் வேணும். இமிடியட் ஆக்சஸ்க்கு தலைவர் நான் தப்பா சொல்லல, நான் கிண்டலுக்குலாம் சொல்லல. நான் சொல்றேன் நான் எதுக்கு சொல்லாமன்னா கேட்பானுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க டார்கெட் லிஸ்ட்லயே 3 பேர் தான். அட்லி, நெல்சன், லோகேஷ் தான் வச்சிருப்பாங்க. 3 பேருக்கு தான் சேர்ந்துமானுங்க. ஏன்டா வேற இல்ல நான் சேர்ந்த அட்லிட்டு தான் அப்படிமானுங்க. அட்லி அடுத்த படம் 2 வருஷம் கழிச்சு இருப்பாரா 3 வருஷம் கழிச்சு இருப்பாரான்னு தெரியாது. அதெல்லாம் 10-15 அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு. நீ போனா 16வது 15 பேத்துக்கு டீ வாங்கி கொடுக்குற வேலை தான் கிடைக்கும் உனக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, அட்லி தான் போகணும் அப்படிமாங்க. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் எப்படி படம் ஆரம்பிப்பாரு? ஒரு 6 மாசம் ஆகுமா? 6 மாசம் வெயிட் பண்ண முடியாது. அடுத்த மாசமா ஆரம்பிக்கிற மாதிரி. அடுத்த மாசமா ஆரம்பிக்கிற உடனே சேர்த்திக்க மாட்டாரா? அவன் ஆல்ரெடி வச்சிருப்பான்ல. அப்படியா? நான் சரி நான் யோசிச்சுட்டு வரேன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ற இது இருக்கே. அப்படியே ஆரம்பிச்சாலும் அந்த படம் ஒரு படம் ஆரம்பிச்சா என்ன பண்ணானுங்கன்னா அந்த படத்துக்குள்ள போனானே ஒரு 2 மாசம் அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணும்போது தனியா எங்கேயாவது ப்ரொடியூசரை மீட் பண்ற சான்ஸ். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களா சார் அப்படின்றது. அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் எப்ப இவனுக்கு உள்ள போயிட்டு அந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கு. அப்பதான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கு. அப்பயே அவங்க ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களா அப்படின்றது. கேரவன்ல டயலாக் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனாங்க.
அப்பயே வந்து போய் ப்ரொடியூசர்ட்ட ஒரு கதை இருக்கான்னு கேட்குறீங்களா அப்படின்றது. அப்புறம் என்னங்க இந்த இவனுக்கு படமே எடுக்க தெரியலைங்க, இவர் என்னங்க படம் எடுக்கிறாரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் கதை இருக்குன்னு சொல்றது. இப்போ அது சொன்னா இவர்கிட்ட இந்த ஹீரோ வந்து இவர்கிட்ட கதை கேட்டா அடுத்த சான்ஸ் கொடுக்குவாரு. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். நீங்க சினிமாவை டைரக்டர்ஸ் வந்து தப்பு தப்பா இவங்ககிட்ட சொல்றது தான். அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டு தான். இல்லை இல்லை, நீ சொல்ற பாயிண்ட் வேலிடு, கண்டிப்பா வேலிடு. ஏன்னா ஓவர் குளோரிஃபிகேஷனும் வந்து ரொம்ப தப்பு தான். முதல்ல இந்த கிரியேட்டரு படைப்பாளி ஆகும். அவங்க இன்னமும் அவங்க நிறைய பேத்துக்கு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய இது இந்த ஏதோ நாங்க அப்படி நாங்க யாரும் தெரியுமில்ல நாங்க அப்படின்றதுல உனக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுவே பண்ணக்கூடாது. அது ஒரு வேலை அப்படின்னு நினைக்கணும், அந்த வேலையை கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி டாப் டைரக்டர் கத்துக்கிறாங்க. ட்விங்கிள் பச்சன் நல்ல டைரக்டர் தான், அவுட் டேட்டடா இருக்காரு. யார்கிட்டாலும் ஒர்க் பண்ணலாயா, இது வேலைன்னு நினைச்சு ஒர்க் பண்ணலாயா? நீ வரும்போதே இது வந்து ஒரு இல்ல ரவிச்சன், அது உண்மை. ஏன்னா ரவிச்சன் நீ போகும்போதே வந்து நான் பெரிய பெரிய சாதனை பண்ண போறேன்ல, யாரும் தெரியும்ல அப்படின்னு ரேஞ்சில போனீங்கன்னா அப்படிதான். நீ போகும்போதே வேலை செய்யற போறேன்னு நினைக்கணும். நான் போகும்போதே வந்து இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்குறதுக்கு போற ரேஞ்சில போனீங்கன்னா அப்படிதான். நான் 2-3 பசங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன் ரவிச்சன், நமக்கு தெரிஞ்ச டைரக்டருங்க, நல்ல டைரக்டர் தான். கார்த்தி சொல்ற மாதிரி ஒரு 2 பேர் தான் வச்சிருக்கானுங்க. இவரு இல்லாட்டி அவர்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற. ஏடா உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ யார்கிட்ட வேலை செஞ்சா என்னடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலையை கத்துக்கடா, 2-3 படம் பண்ணுங்கடா. அது என்னடா பிரச்சனை அப்படின்னா, அதுலேயே அவருக்கு சாய்ஸுங்க. அவர் கேட்குற சாய்ஸ் தான் அவருக்கு வேணும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோகேஷன் நம்பர் இருக்குமா அப்படிங்கிறது எடுத்துன்னே லோகேஷ் அப்படிங்கிறது என்ன. ஏன்னா இப்போதைக்கு லோகேஷ் இல்ல நான் நிறைய பேர் பார்ப்பேன் ப்ரோ. அந்த டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டு வந்து இவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா சேருன்னு சொல்லுவானு பாரு, அதே ஹைட்டு இவனுங்கெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்றது, இப்போ விஜயோட போட்டோ எடுக்கணும்னு விஜய் ஃபேன் வருவாங்க பார்த்தீங்களா, அஜித்தோட போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி தானே தவிர இவங்களுக்கு அந்த வேலை அது என்ன அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசாலாம் இருக்க மாதிரி தெரியல. இது ஒரு வேலை, அவ்வளவுதான். இது ஒரு வேலை, இந்த வேலையை கத்துக்கணும். அது வந்து ஒரு இன்ஜினியரிங்கை வந்து நீ எஸ்ஆர்எம்ல படிச்சாலும் கத்துக்க முடியும், ஒரு நார்மல் காலேஜில் படிச்சாலும் கத்துக்க முடியும், ஆனா இது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சாலும் கத்துக்க முடியும். அப்படிதான் அது. அது நீ இங்க படிச்சுட்டா நான் படிச்ச எஸ்ஆர்எம்ல தான் புடுத்துவேன் அப்ப அதுல கிடையாது. அது எஸ்ஆர்எம்ல படிக்கலாம், என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு. அது இங்க பிரச்சனையே அதுதான். இது வந்து தப்பா இவங்ககிட்ட எஜுகேட் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாருமே எங்கேயோ இருக்கும் வந்து ஹீரோ தாங்க டைரக்டர் தாங்க கிட்டு கொடுப்பான். பெரிய பெரிய டைரக்டர் இருந்து வரான் கிட்டு கொடுக்க மாட்டான் பெருசாலாம். ஏன்னா அங்க என்னன்னா 10 பேர் இருப்பான், 15 பேர் இருப்பான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுவே உங்களுக்கு புரியாது. அதுல நீ 10ஓட 11 நிப்ப, நீ ஒன்னும் ஃபீல்டு கிளியர் பண்றது நிப்ப, இல்ல உனக்கு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஒதுக்கி விட்டுருவாங்க. நார்மல் சின்ன படத்துலனா உனக்கு எல்லாமே தெரியும். உன்னால எடிட்டிங்ல இருந்து கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்துலயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே நீ இன்வால்வ் ஆக முடியும், எல்லாத்துலயும் ஒர்க் பண்ண முடியும். மியூசிக் நீ அட்லி படத்துல ஒர்க் பண்ணா நீ அனிருத்துல போய் கம்போசிங்கா உட்கார முடியும்? ஏன் உன்னை உள்ளே விட மாட்டாங்க. நீ லோகேஷ் நாயர் படத்துல ஒர்க் பண்ணா நீ போய் ஒண்ணு பேடாஸ்மா மியூசிக் போடும்போது பக்கத்துல உட்காந்து பாத்துட்டா இருப்ப, செம்மையா போடுறாருப்பா பேடாஸ்மா அப்படின்னு. ஒண்ணு எங்க இருக்கு அனிருத் ஆபீஸ் எங்க இருக்குன்னே உனக்கு காட்ட போறது இல்லை. இதே ஒரு சின்ன படத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா ஓரமானு பார்க்கலாம், மியூசிக் போடும்போது எப்படி மியூசிக் போடுறாரு பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு தெரியாது. நான் லோகேஷ் அண்ணாட்ட தான் போவேன், அட்லீட் தான் போவேன், நெல்சன் அண்ணாட்ட தான் போவேன். அப்படியே போயிரு. நெல்சன் அண்ணா கிட்ட பீஸ்ட்க்கு அப்புறம் போயிருக்க மாட்டானுங்க, இப்போ போவானுங்க. அது அப்படிதான். ஆமா, இன்னும் ராஜமௌலிலாம் தமிழ்நாட்டுல பிறக்கல, எல்லாம் ராஜமௌலிட்டு போறேன்னு உட்காந்து போனேன். ஆக்சுவலா என்னன்னா, நீ அந்த சைஸ், அதாவது ஒரு மாதிரி கண்ட்ரோல்டான ஒரு மாதிரி மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இன்னொன்று, அந்த பர்டிகுலர் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுவோம். எப்படி அது நிறைய பற்றி தெரியவே மாட்டேங்குது, பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவர் அந்த டைரக்டரோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய டைரக்டராக இருப்பா, அப்படி ரெஃபரன்ஸ் ஈஸியாக நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்ம பார்க்குற ரொம்ப லெத்தர்ஜிக்காக வேலை செய்வாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், என்னையா பாவம் அந்த டைரக்டர் படாத வாடு விடுவார்.
எல்லா வேலையும் அவர் உட்காந்து தலைகீழா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவனுக்கு வேலையே பார்க்க மாட்டானுங்க. மண்டையை ரெண்டா பொழந்துட்டு உட்காந்துருப்பாரு. கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரவங்களும் அவங்க நிறைய படங்கள் போய் நடிக்கிறவங்க அவங்களே ஈஸியாக ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிம்பிள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி பார்க்க மாட்டானுங்க. அவங்க வந்து ஷார்ட்டில் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா திண்ணீர் இருக்காது, இல்லை ஏதோ ஒரு சந்தனம் இருக்காது, பொட்டு இருக்காது, இல்லாட்டி சாரி கலர் மாதிரி இருக்கும். அவர் வந்து உட்காந்து திருப்பி ரீடேக் போகும். சின்ன சின்ன விஷயங்கள்ங்க, சின்ன சின்ன விஷயங்கள் ஏகப்பட்ட ரொம்ப சலிச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி சலிச்சுக்குவாங்க. சில பேர் போய் படுத்து தூங்கிடுவானுங்க. நைட் ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போய் படுத்து தூங்கிடுவானுங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுலேயும் ரொம்ப ஆனால் அதில் எவன் ஆக்டிவ், யார் எந்த பையன் ஆக்டிவாக இருக்கானோ அவன் தோற்றதா சரித்திரமே கிடையாது. அது அது டேரக்டர் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும். ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா அந்த கல்குவாரியில் ஒரு ஹரி சார் படம், எந்த படம் கரெக்டாக தெரில, ஒரு 200 பேரோ 300 பேரையும் வச்சுட்டு நடிச்சுட்டு இருந்திருக்க. இது ஷார்ட்டு போயிட்டு இருந்திருக்கு. முன்னாடி லீடு ஹீரோ, பின்னாடி எல்லாம் ஷார்ட்டு. அதில் கரெக்டாக ஃப்ரேமில் வந்து சும்மா பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3வது ரோலையும் ஒரு பையன் நின்று இருந்திருக்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் ஆள் கூட எடுத்து ஃபோன் எடுத்து கல்ல போட ஆரம்பிச்சிட்டான் போல். ஹரி சார் எப்பவுமே எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுவாரான். பார்த்துட்டே இருந்திருக்குற. அப்படி 2 ஷாட்டு 3வது ஷாட்டு 3வது டேக் போயிருக்குது. கூப்பிட்டுட்டு தம்பி எதிலடா வந்தேன்னா ட்ரெயினில் வந்தேன். சரிடா அவ்வளோ கஷ்டப்படாத, ஃப்ளைட்லேயே போட்டு அனுப்புகிறேன், ஊருக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பி விட்டாரான். அதே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக ஃப்ரேமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அவுட்டு இடத்துல, ஆனால் ஒவ்வொரு ஷாட்டப்பும் உட்காந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ வந்து அவனை கூப்பிட்டு அந்த 3வது ரோல் நிற்க வச்சு, தம்பி நீ பண்ணுறான், உனக்கு நான் ஒரு டைலாக் கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு. அப்படி நிறைய பேர். முனிஷ்காந்த் நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் எல்லா டேரக்டர்ஸ் எல்லாம், அதில் சொன்னாங்க முனிஷ்காந்த் வந்து பண்ணிட்டு டேரக்டர் அடிக்கவே போயிட்டாரான். யாரா அவன் பின்னாடி வந்து உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு. அப்படி தான் முனிஷ்காந்த்னு ஒரு ஆள் உருவானார். ஸோ அந்த இடத்த நாம தான் உருவாக்கணும். அது சினிமா அந்த வாய்ப்புங்கிறது அப்படி தான். இன்னைக்கு ஆர்டிஸ்டாக பெருசாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி உழைச்சி மேலே உருவானவங்க. யாருமே சும்மாலாம் உருவாகல. டேரக்டர்ஸும் அதே தான். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஷார்ப்பான டேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் சூப்பரான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருந்தவங்க தான். ஈஸியாக வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. பார்த்தா அந்த நடிகர்கள் ஈஸியாக ஓகே சின்சியராக இருக்காங்கன்னு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. இங்கே ஆற்றிக்கிட்டு அங்கே போய் படுத்து வச்சுட்டு போய் தூங்கிடுறாங்க நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப்பு கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மாதிரி பேஷன். அது நீங்கள் அத்தனை கற்றுக்கணும். நான் இப்போ நடிக்கிற படங்கள்லாம் எத்தனை கற்றுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? என்னென்னவோ இருக்குது, என்னென்னவோ டெக்னாலஜியில் இருக்குது. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் கரெக்டாக வர்றதுக்கு. ப்ரோ உங்களை அந்த அமலா சாஜி அதே மாதிரி ஆமா அன்னைக்கு நான் தூங்கிட்டேன். இந்த அமலா சாஜி பத்தி இதை பேசிட்டு போல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாருல இவரு, இப்ப நீங்க என்ன பிரசாந்த் வந்து ரோட் சொல்றாரு, அந்த அதுல வந்து அவரு வந்து சாப்பாடு கொடுக்க போறாரு மாசம் மாசம் அப்படின்றது அவருடைய பெருந்தன்மை. இன்னொன்னு அவரு வந்து யூடியூப்ல இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருக்காருன்றதுனால அவர் பண்றது. மற்றவங்க யாரும் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரிலாம் நீங்க கேப்டன்றது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அட்லீஸ்ட் நம்ம எப்பயுமே கூட அவங்க மதிச்சுட்டே இருந்தா கடைசி அவங்க போகும்போது கூட திருப்பி எல்லாரும் மதிப்பாங்க. தான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொது சேவை செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. நம்ம நார்மல் லைஃப்லயே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க இவங்கெல்லாம் அது பண்ணாலே போதும். இதுக்கு தனியா எதை பண்ணணும் இதை பண்ணணும். பத்தியா பர்த்டே நீங்க அன்னதானம் போடுவேன். இப்போ நான் இந்த ஐயப்பெல்லாம் பண்ணுவான், என்னடா பண்ணுவேன் நான் பர்த்டேண்ணே, சரி அதுக்கு அன்னதானம் அது அவன் பர்த்டேக்கு போட்டிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஒரு நாள் போனா நான் வந்து கேட்டேன், என்னடா பண்ணேன், அன்னதானம் போட பண்ணேன். சரிடா எல்லாம் ரைட்டு, எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அனாதை சொன்னா சரிடா இங்க ஒரு 4 அனாதை இருக்காமே எங்களுக்கு வாங்கிட்டு வந்தியாடா, எங்களுக்கு காஞ்சி எங்களுக்கு இங்கடா அந்த பிரியாணி 4 பேர் இங்க இருக்கானுங்களே இவனுக்கு எடுத்துட்டு வரணும்னு தோணுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன உங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் காஞ்சி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க.
அதாவது ஏய் ஏன்னா பிரியாணி அன்னதானம் போட்டேன்னா அப்ப இங்க 4 பேருக்குண்ணே, அது அவங்களுக்குண்ணே. இப்படி டைம் பாஸ் பாருங்க மக்களே, டைம் பாஸ் லஞ்ச பணம் எப்படி கொலிக்குதுன்னு பாருங்க. ஐயப்பன் கிட்ட வந்து இந்த ஸ்பீக்கர் லஞ்ச பணத்துலதான் இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்க. ஐயப்ப இல்ல சாப்பாடு போடுறது அது ஒரு பெரிய, அது ஒரு தனி கிக் கார்த்தி. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதான் சில பேர் ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்குலாம் எதுவுமே எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது, ரேண்டமாக 2 மாதத்துக்கு விளையாட்டு ஏதோ ஒரு புளியோதரை கலரிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசுக்கு போய் உட்காந்து சும்மா அந்த இலையில வச்சு கொடுத்துட்ருக்குங்க. அது ரொம்ப மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இது. கார்த்தி சொன்னதில் நான் உடன்படுறேன் தான். நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. என்னால் புரட்ட முடியுது, அதனால் உட்காந்து நான் அன்னதானம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து போடணும் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். ஏன்னா கேம் பெருசாக விளையாட தெரியும், அதங்காட்டிக்கு வந்து அது எப்படியாவது இழுத்து பிடிச்சி அந்த வரவு செலவு உருட்டு தெரியும், பண்ணுறேன். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுங்க. ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் அமைஞ்சு அவங்க கூட கொஞ்சம் உண்மையாக இருந்தாலே போதுங்க. அதை விட பெரிய பலம் எதுவும் தேவையில்லை. அண்ட் இன்னொன்று, வேலை செய்கிறீங்கன்னா கூட இருக்கிற எம்ப்ளாயீஸு, இல்லை பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே சூப்பர் தான். அதுவே சூப்பர் தான். அதுவே மிகப்பெரிய பொது சேவை தான் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ, இதுமா கேட்க வந்தாங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. அந்த தளபதி 68 அப்டேட் நியூ இயருக்கு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா நல்லா இருக்கும். நியூ இயர் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ திங்க் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தள்ளி போகும்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப தவறான டைமிங். ஆமா ப்ரோ. ஹாய் பிரசாந்த் ப்ரோ. பிரதர். அதான் இப்போ நிறைய பேர் விஜயகாந்த் சார் பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. பட் இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு பக்கிங்கா தோணிட்டே இருந்ததுன்னா, அந்த ஆவுடையப்பன் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, 2016 நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் அப்பயே அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருப்பாரு. பட் ஆனா அவரோட அந்த ஒரு குணம் வந்து மாறவே இல்லை. அவர்கிட்டையும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாரு, நீங்க அரசியல் வந்ததுனால உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் என்னன்னு ஆவுடையப்பன் கேட்ட அடுத்த செகண்டே சொல்லுவாரு, ஒன்னும் இல்ல சார், என்ன தோக்கடிச்சதான் மிச்சம், அவ்வளவுதான் பதில். சோ எனக்கு இதை பார்க்கும்போது அடுத்த அப்ப வந்த தாட்டே வந்து நம்ம தளபதி பத்தி தான். சோ இதை எப்படி அவரு இப்போ இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் கேம் எப்படி ஆடுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இட் வில் நாட் பி ஈஸி பிரதர். ஏன்னா பிரதர் இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டா மிருகமா மாறிடுவாங்க பிரதர். அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அங்க வந்து மெர்சிலெஸ் ஆயிடுவாங்க. there will be no mercyங்க. இதுல என்னன்னா, இப்போ இவரே தவறு செய்யலைனாலும் கீழே இருக்கிற நிர்வாகி யாராவது ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான்னா அது போக மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிரதர் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் தான். ஸோ விஜய் அப்படின்னு ஒரு மேட்ரு போட்டாலே, ஏன்னா விஜய் எவ்வளோ பெரிய மீடியாவுக்கு வந்து ஃபீடர் அப்படின்னா, அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமே ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த 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 பிட்ஸ் அண்ட் பீசஸ் வச்சுட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த டிஆர்பியோட மேக்னெட்டாக இப்போ விஜய் இருக்கு அப்படிங்க. ஸோ நாளைக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயோடைய மிகப்பெரிய தலைவலி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிர்வாகி எங்கேயோ கும்பகோணத்துலேயே அம்பாசமுத்திரத்துலேயே ஏதாவது ஒன்று பண்ணிடுவானுங்க, பண்ணால் முடிஞ்சுதுங்க. அதை வச்சு ஒரு வாரம் போட்டு பொழப்பாங்க. ஸோ அதனால அது நெருப்புல நீந்துறது தான். அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா நெருப்பாருதான், அது நீந்துறது தான். அது ரியலைஸ் பண்ணி வரணும், அவர் ரியலைஸ் பண்ணி தான் வரணும். அண்ட் இட் வில் நாட் பி ஈஸி ஃபார் விஜய் ஃபேன்ஸுக்கு. ஓட்டு சௌரியத்துக்கு கார்னர் பண்ணுவானுங்க, போட்டு என்னென்னமோ பேசுவானுங்க, பழசை எடுத்துட்டு இதை பண்ணாரா அதே பண்ணாரா, இங்கே போய் ஏன் நிற்கல, ஏன் அரசியலுக்கு அப்போ வரல, என்னென்னமோ கேள்வியெல்லாம் எழுங்க. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். டேக்கிள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தெரிலங்க, அது நான் உண்மையாலுமே டு பி ஹானஸ்ட் முடிவு பண்ணிட்டாருன்னா தைரியமாக உள்ளே இறங்கிடணுங்க. இதெல்லாம் இருக்குதான் செய்யும் பிரதர். இன்னைக்கு வந்து ஆனா பிரசாந்த் ப்ரோ, அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் 2010 to 2020 அந்த டைம்ல வந்து கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி இப்ப விஜயகாந்த் சார் வந்து இதுக்கெல்லாம் அசர் ஆளே கிடையாது. என்னன்னா அவருக்கு அந்த பிசிக்கல் கண்டிஷனும் தொத்துக்கிட்டதுனால ரிப்ளை கூட கொடுக்க முடியல. ஆமாண்டா நான் இப்படிதான்டா என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப விஜய் சார் பொறுத்த வரைக்கும் பிசிக்கலி மென்டலி அவர் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுனால மேபி அடுத்த ஒரு 20 years அவர்கிட்ட அவர் கையில இருக்கு கான்பிடென்டா. சோ அதுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ் நினைக்கிறேன். சுனில் அவர் வந்து தோக்கடிச்சதுதான் மிச்சம்னு சொன்னது வந்து அவரோட விரக்தி. அது எப்போ தோற்றதுக்கு அப்புறம்
அதே வந்து 2006 ஒரு போய் கேட்டிருந்தா அந்த பேட்டியில அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். 2011 கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். 2014 கேட்டோம்னா இப்படி சொல்றாரு. அப்படிதான் நான் ஜெயிச்சாதான் வருவேன் உட்காந்து இருந்தா அப்ப நீங்க எதுவுமே வர முடியாது. நம்ம இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட போறோம் அப்படின்னா, ஆமா நான் ஜெயிக்கிற மேட்ச் தான் வருவேன்னு உட்காந்து இருக்க முடியுமா? வந்துட்டு வெற்றி தோல்வி எல்லாமே இருக்குமே. நீங்க சினிமால பெரிய ஆளா இருக்கிறதுனால அரசியல மட்டும் வந்தாலும் ஜெயிச்சிட முடியும் ஏதோ சட்டம் இருக்கா என்ன? எம்ஜிஆர் எவ்வளவு ஜெயிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? 33 பட்ஜ் ஓட்டு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஜெயிச்சது. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்தாரு ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயிச்சதே ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே பெரிய டஃப்ல தான் ஜெயிச்சாரு. அப்படியே சும்மா வந்துட்டு அடிச்சுன்னு வந்து ஜெயிச்சுட்டுலாம் போல. என்டிஆர் மட்டும் தான் அப்படி ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் அப்படிலாம் ஜெயிக்கல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. 3 டிவைட் ஆயிடுச்சு ஓட்டு. திமுகவுக்கு ஒரு பக்கம், இவங்க காங்கிரஸ்க்கு ஒரு பக்கம், எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் டிவைட் ஆகி அவர் வந்து பயங்கரமான லெஸ் மார்ஜின்ல தான் ஜெயிச்சாரு. ஆனா அதுக்கு வந்து அவருக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் தோத்துருந்தாருன்னா அவருமே அந்த பெட்டியை கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர் ஸ்டேட்ல சொல்லியிருப்பாரு. அது நீங்க அப்படி பார்த்தா நீங்க சினிமால நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்றதுக்காக அரசியல் இது அரசியல்ன்றது அவர் விருப்பம் வராரு. அவர் தான் தோக்கடிச்சுதான் மிச்சம்ன்றதெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுற பிலாசபி. நீங்க அப்படி எல்லாம் ஜெயிச்சே ஆகணும்னு வரவே முடியாதுங்க. அப்படி இல்லாம அது நீங்க அது அரசியல பொருந்தவே பொருந்தாது. புரியுது ப்ரோ. மேபி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சிஎம் ஆயிருவாரா? இப்ப என்ன விஜய் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சிஎம் ஆயிர போறாரா? அது கிடையாது. இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு இது தோணுது. ஓகே, அவர் வந்து சரி, அவருக்கு வந்து நிறைய ஓடும். ஒண்ணு நம்ம பிசிக்கல் கண்டிஷனும் இப்படி ஆயிடுச்சுன்னு கூட தோணலாம். இல்ல அவர் மைண்ட்ல என்ன ஓடியா சொன்னாருன்னு தெரியல. பட் நான் டக்குன்னு அதை ஒரு வியூவரா பார்க்கும்போது அவரு அதான் சொல்றேன். அவர்கிட்ட 2006 அப்புறம் அந்த பேட்டியை கேட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பயங்கர பாசிட்டிவா பேசியிருப்பாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எனக்கு இவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்காங்க, எனக்கு எம்எல்ஏ வாக்கிருக்காங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் வந்து பெரிய நம்பர் 1 ஸ்டார்லாம் கிடையாது, என்னோட ரஜினி கமல்லாம் இருக்காங்க, இந்த டைம்ல கூட எனக்கு வந்து ஒரு புது கட்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல ஓட் போட்டு எனக்கு 3வது கட்சியா தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இது பெரிய விஷயம் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு பாசிட்டிவா இருந்திருப்பாரு. 2011 ஒரு எதிர்கட்சியா வந்ததுக்கப்புறம் பேட்டி எடுத்தீங்கன்னா அன்னைக்கு வேற மாதிரி பேசியிருப்பாரு. அதோட பாசிட்டிவா பேசியிருப்பாரு. அன்னைக்கு அவர் பேசியிருப்பாருன்னா இல்ல பேசியே இருக்காரு. பாருங்க சேலம் மாநாட்டில் என்ன பேசியிருப்பாரு. வந்தோன்னு 10ஓட 11வது கட்சி விஜயகாந்த் கட்சின்னு சொன்னாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இது 3வது கட்சி தமிழ்நாட்டில் 10ஓட 11 சொன்ன கட்சி வந்து 3வது இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கு, நாளைக்கு அப்படின்னு பேசியிருப்பாரு. அது வந்து அந்த எனர்ஜியில அவர் பேசுறது பாசிட்டிவா. அவர் தோற்றதுக்கு அப்புறம் போய் பேசும்போது எல்லாருமே விரக்தியில பேசுறதா. நீங்க ஒண்ணே ஐயோ விஜய்க்கு என்ன, விஜய் வரணும், பேசணும், செய்யணும், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. மேபி அந்த அட்லீஸ்ட் எனக்கு அது எல்லாமே ஃபேஸ் பண்ணாங்க அரசியல் வந்தா. இல்ல அதான் ப்ரோ, மேபி விஜய் அதை பெட்டரா ஃபேஸ் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அப்படி என்னன்னா சுனில், அரசியல் வந்து ஒரு ஷ்ரூடு பிசினஸ் சுனில். அதாவது விஜயகாந்த் இங்க யாருக்குமே என்னன்னா ஒரு பெரியது என்னன்னா, இப்போ விஜயகாந்த் சாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண சரி முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா பின்னாடி வந்து குழிபறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரியாலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. அது அரசியல்ல நடக்குங்க. அது வந்து அரசியலோட கல்ச்சர். இது வந்து இங்க நேர்மையான அரசியலுங்கிறது உலகத்திலே கிடையாது. அரசியலுக்கு அந்த பேரே என்னத்துக்குன்னா அது இந்த வேலைகள்லாம் சேர்ந்துதான் அரசியல். அப்படிங்கிறப்போ ஐ திங்க் இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வரணும். ஆனா வந்தா மட்டுமே கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த சூழ்ச்சி வேற மாதிரி இருக்குங்க, இன்னுமே டீப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன நரேட்டிவ் வேணா நீங்க செட் பண்ணலாம் சொல்லிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இறக்கிறாங்க, கட்சிகள் வந்து கோடிக்கணக்கில் இறக்கிறாங்க. நீங்க சப்கான்சியஸா உங்களை கொண்டு போய் அட்டாக் பண்ற அளவுக்கு வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன காலி பண்ணணும்னு ஒருத்தர் இறக்கி உட்காந்து ஒரு 20 லட்சம் செலவு பண்ணான்னா பேஸ்ல இருந்து காலி பண்ண முடியுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அது அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியா மேனிப்புலேஷன் வந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு டைமுங்க. அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ ஜாக்கிரதையாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, அவங்க நிர்வாகிகள் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க, இனிஷியல் எலெக்ஷன்லாம் வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக தான் அப்ரோச் பண்ண முடியுங்க. எடுத்துன்னே எல்லாம் நான் கார்த்தி சொன்ன மாதிரிலாம் எடுத்துன்னே எல்லாம் முதலமைச்சர்லாம் எவனுமே ஆக முடியாதுங்க. தமிழ்நாடுலாம் அவ்வளோ சாதாரணமான ஸ்டேட் கிடையாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த கிரீடத்தை வந்து ஒருத்தனுக்கு கொடுத்துடாதுங்க. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கலாகவே நம்ம ஸ்டேட்டுங்கிறது வந்து விளையாட்டு. நாம் இங்கே அணுவில் அமைச்சோம்னா ஸ்ரீலங்காக்கார கதருவான். ஏன்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். நம்மளோட இது அப்போ இந்த ஸ்டேட் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அப்படிங்கிறப்போ மக்கள் யோசிச்சு தான் ஓட்டு போடுவான், யோசிச்சு தான் தலைவர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க.
அது இனிஷியல் எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்புமே கமல் சார் வந்தப்போ கமல் சார் சுற்றி இருக்கிற குரூப் நாம தான் அடுத்து கோட்டையில் கொடியேற்ற போகிறோன்னாங்க. வர்ற குரூப் பூராமே என்னென்னா கோட்டையில் கொடியேற்றுறதுக்கு தான் வருது. சரத்குமார் சார் வரைக்கும் தான் நம்புகிறாங்க. ஆனால் ரியாலிட்டி வேறு. அந்த ரியாலிட்டியை வந்து விஜயண்ணன் புரிஞ்சுட்டு நாம் வந்து ஆரம்பற்ற தேர்தலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவோம், எவ்வளோ நியாயமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 எம்எல்ஏ நம்மளுக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, சட்டசபைக்கு போகிறாங்கன்னா அவங்கள எப்படி நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சு, இப்போ மோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உருவானதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குஜராத்தை வந்து கரெக்டாக வந்து போர்ட்ரே பண்ணார். அங்கே செமையாக வேலை பார்த்தாரு. அங்கேருந்து அவரை வந்து நேஷ்னலுக்கு வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நமக்கு பிடிக்கும் பிடிக்காம போகலாம், அது என்ன வேணால், அது 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 வேற ஒரு டிபேட்னு வச்சுக்கோங்க. பட் அப்படி தான் அவர் வந்து அந்த அந்த ஆட்சி கட்டில் வந்து உட்காந்தாருங்க. ஸோ விஜயன் என்னென்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது ப்ராக்டிக்கலாக நான் வந்து 150 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, அந்தளவுக்குலாம் வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட் கட்சி மேலே அவ்வளோ பெரிய ஹேட்ரட் இருக்கணும். இன்னொன்று இந்த மற்ற கட்சிகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படியெல்லாம் தெரில, அப்படியெல்லாம் ஒரு சினாரியோ வருமானு எனக்கு தெரியல. அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தால் அவங்கள வச்சு எவ்வளோ பெஸ்ட்டு அந்த தொகுதிக்கு பண்ண முடியும், அதில் ஒரு ரிசல்ட் காமிச்சு அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் எவ்வளோ சீட்டு வாங்க முடியும், இவ்வளோதான். இது யோசிச்சாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு கட்சியாக ஸ்டெடியாக வளருவாங்க. அது இல்லாமல் இந்த சொல்லாதவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு முதல் எலெக்ஷன்லேயே தலைவா நீங்கள் தான் சிஎம் தலைவா அப்படின்னு சொன்னால் அது யாராவது நம்பிட்டாருன்னா அது ஒரு பெரிய டேஞ்சர் அது. ஆனால் பட் அவர் நம்பக்கூடிய ஆள் கிடையாதுங்க. அவருடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஆளுக தான் சுற்றி வச்சுருக்கு அப்படி. ஸோ உண்மை போய் சேரும். அண்ட் இன்னொன்று இதெல்லாம் லிசன் பண்ணுறது எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். டைம் பாஸ் பேசுன்னு இல்லை, ஆன்லைனில் நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நாம் டிஸ்கஷன் பண்ணுறது எல்லாமே அவர் காதுக்கு போகுது. போய் அதெல்லாம் எல்லாரோட வியூ பாயிண்ட்ஸும் கேட்குற ஒரு ஆளுங்க. ஸோ அதனால் ஐ திங்க் ஹி வில் மேக் அ வெரி சென்சிபிள் டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவரோட லைஃப் சம்மந்தப்பட்டது கூடங்க. ஏன்னா இதில் புலிவாலை பிடிச்ச கதை தான். உள்ளே இறங்கிட்டா வெளியில் போக முடியாது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அரசியல்லாம். ஏன்னா சினிமா கேம் கிடையாதுங்க இது. அரசியல் வந்து அவ்வளோ பெரிய விஜயகாந்த்ங்க. யோசிச்சு பாருங்க, 2006 விஜயகாந்த் அப்படி இருந்த விஜயகாந்த் இப்படி ஆவார்னு எவனா கனவுல கண்டமா? அந்த அரசியல் பண்ண இதில் ஆள் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இங்கே வந்து விஜயகாந்த் இருக்கார். அப்படிங்கிறப்போ அந்த அந்த புலிவாலை எப்படி கரெக்டாக பிடிக்கணுங்கிறத அவர் தான் யோசிச்சு பிடிக்கணுங்க. இல்ல கரெக்ட் தான். ஏன்னா ரொம்ப நாளா இப்போ விஜய் சார் எதுக்கு பேர் போனவர்னா அவரோட கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஒரு ஃபிட்னஸ் வச்சுதான். அது போக நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸா அரசியல் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை எப்படி ஸ்ட்ரீம் லைன் பண்றாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் விஷயம் லக் அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன. ஹலோ யாரு? இல்ல பிரசாந்த் ப்ரோ, என்னன்னா அரசியல்ல வந்து விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச நானே யோசிக்கிறேன்னா இப்ப இருக்கிற பாமக, அது இப்ப ஈவன் தேமுதிக இவங்களோட ஒரு கூட்டணி பண்ணாருன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 கூட வேணாம், ஒரு 5 எம்எல்ஏஸ் இறங்கி ஜெயிச்சாங்கன்னாவே ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம். அந்த 5 எம்எல்ஏ வந்து வேற எந்த கட்சி ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு போயிருவாங்க அந்த 5 வருஷத்துல. என்ன எப்படி என்ன 5 எம்எல்ஏ ஜெயிச்சு அப்புறம் நீங்க என்ன சொல்ல முடியாது கார்த்தி. மக்களோட எண்ணத்தை எப்பயுமே புரிய முடியாது. பாமகவோட கூட்டணி வச்சாலே ஜாதி கட்சி புரிஞ்சுக்கோங்க. ராபின்சன் ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ராபின்சன் பாமகவோட கூட்டணி வச்சாலே ஜாதி கட்சின்னு முத்திர வச்சிருவாங்க. அவருக்கு வந்து இவங்களோட ஓட்டு எல்லாமே காலி ஆயிடும் விஜய்க்கு. விஜய் வந்து அப்படி கிடையவே கிடையாது. விஜய் வந்து அப்படி தனியா நின்னா மட்டும்தான் அவருக்கு வந்து பட்டியலத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஓட்டு. பாமகவோட கூட்டணி வச்சா அவருக்கு வந்து இவங்க ஓட்டு போடுவாங்களா? பிஜேபியோட ஓட்டு வச்சா முஸ்லீம்ஸ் போடுவாங்களா? அப்புறம் எடுத்தோடனே வந்து பாமகவோட கூட்டணினா கேனத்தனமா இல்ல ப்ரோ? ஆனா ஒரு லீடிங்ல இருக்கிறாங்க, ஒரு இதுல இருக்கிறாங்க. விசிகாவோட சேர மாட்டாரு, கன்ஃபார்மா விசிகாவும் சேர மாட்டாங்க. அதனால சொல்றேன் அதிமுக சேர முடியாது. விசிகா ஏன் சேர மாட்டாங்க? இல்ல விசிகா ஏன் சேர மாட்டாங்க, அவங்க டிஎம்கேவோட தான் மோஸ்ட்லி கூட்டணியா இருப்பாங்க. இல்ல மேபி அது அவரு திருமாவளவன் சார் அவரு எடுக்கிற முடிவு. எல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் சேர்ந்தானே இருந்தாங்க பாமக. இன்னொன்னு ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான்.
விஜய்க்கு வந்து எது பண்ண தெரியணும் இல்லையோ அரசியல் பண்ண தெரியும். அதுதான் இங்க இருக்கிறதுலே முக்கியமான இல்லன்னா வச்சுக்கோங்க, படுத்திருக்கும் போது எவன் நம்மளுக்கு எதுல கலந்து கொடுப்பான், எவன் கல் எடுத்து அடி மண்டையில உடைப்பான், நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் நம்மளை கொண்டுட்டு மேல வருவாங்க, இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது. அது வந்து அந்த அவ்வளவு போல்டான மனுஷன். அவரே வந்து மீடியா நரேட்டிவ் வந்து கரெக்டா செட் பண்ணுவார். இல்ல இன்னைக்கு நான் பார்த்த அந்த இத ஸ்லிப்பர் அடிச்சது கார்த்தி, அது உண்மையா கார்த்தி? அது இன்னும் ஒரு ஸ்லிப்பர் போட்டது சில பேர் ஃபேக்குங்கிறாங்க. அதை பத்தி நான் பேசலாம், நான் கேட்கவே இல்லை. நீங்க பேசியிருந்தீங்கன்னா நான் அது ஃபேக் தான், ஃபேக் தான். ஃபேக்னா ஓகே அப்பலாம். இல்ல அது அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ராபின்சன் இன்னும் அப்படி விடுவோம். இல்ல நான் கேட்கிறேன், இல்ல அது உண்மைனே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒரு உண்மைனே வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகே, இப்ப என்னது அவரு ஓகே அவர் இப்ப வடிவேல் வந்து அடிச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, இப்ப விஜய் அடிச்சு என்னத்தை சாதிச்சிட்டேன்? ஒண்ணு அடிச்சவன் வந்து ஒண்ணு பைத்தியக்காரனா இருக்கணும். அப்படி இருந்தா அது அது உண்மையா எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக் தான், எடிட்டட் வீடியோ தான், இவனுங்க தான் போட்டுட்டு இருக்கானுங்க. ஓகே, அது உண்மைனே வச்சுக்குவோம். உண்மை வச்சா அது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒருத்தர் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பேசுற எனக்கு விஜய் போட்டு அடிக்கிறானுங்கன்னு வேற என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு பண்ணணும், நம்ம வந்து மென்டல் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்றத பண்றதுதான். ரோட்ல ஒரு நாய், ரோட்ல நாய் நிக்க வந்துட்டு இருப்பீங்க, அந்த நாய் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அப்படியே பின்னாடியே துரத்திட்டு கத்திட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு லிமிட் வரைக்கும் நின்றுட்டு அதுவே திரும்ப போயிடும். அது நாய் ஏன் குறைச்சிட்டு வருதுன்னு தெரியாது நாய்க்கு. நம்மளும் ஆமா, நம்ம வண்டியில போகும்போது அப்படியே பின்னாடியே வரும், கடிச்சும் தொலையாது நம்மள, அது பின்னாடியே துரத்திட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு லிமிட் வரைக்கும் போய் நின்றுட்டு அது போயிடும் திரும்ப. அந்த மாதிரி சரி ஓகே, நானே அப்படி செருப்பு எரிஞ்சது உண்மையாக வச்சிருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா ஓகே. அவரு வந்து இப்போ லியோட சக்சஸ் மீட்ல கூட அவர் புரட்சி கலைஞர்னா அது கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜ்ல ஒரு 5-6 வருஷமா எவனுமே சொன்னதில்ல. ஒண்ணு தேமுதிக மீட்டிங்கை தவிர வேற எங்கேயுமே எந்த ஹீரோவுமே மென்ஷன் பண்ணது கிடையாது விஜயகாந்த். அதாவது லியோ சக்சஸ் மீட்ல பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவங்க அப்பா போறப்போ வரப்போ எல்லா இடத்துலயுமே விஜயகாந்தை பத்தி பெருமையா பேசிட்டு விஜயகாந்தால தான் விஜய் அவரும் அதை சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே, அது நேர்ல போய் பார்த்துருக்காரு. நேர்ல வராத ஹீரோலாம் விட்டுருவோம் லிஸ்ட்ல, நேர்ல வந்து பார்க்காத ஹீரோலாம் விட்டுருவோம். இப்ப என்ன இதுல துரோகம் பண்ணிட்டாங்க கோபுரத்துக்கு. ஒண்ணு இது ஃபேக் எடிட்டடு, அப்படியே உண்மையா இருந்தா கூட ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பண்ணிருக்கணும். இப்ப இதை தூக்கிட்டு வந்து அப்படி கிடையாதுங்க. ஏங்க அதுதான் சொல்றேங்க, ஒரு நாய் வந்து குலைச்சிட்டே வரும் இல்லையா வண்டியில போகும்போது, அதுக்குன்னு திரும்பி நாயை பார்த்து குலைக்கிறதா, நாயை கடிக்க போறோம் நம்ம, அப்படி கிடையாது. இப்ப இதனால என்ன இதனால சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா விஜய் ஃபாலோவர்னு சொல்லி ஃபுல்லா அஜித் ரஜினி ஒண்ணு. இப்போ புதுசா ஒரு ஃபார்ம் வந்து இவங்க சோசியல் மீடியால பேசிதான் லியோ ஃபிளாப் ஆகினாங்க. அந்த மாதிரியா லியோ ஃபிளாப் ஆகி தான் நம்பர் 1 நம்பர் 2ல வந்துச்சு? அந்த மாதிரியா? டிசாஸ்டர் டேக் போட்டானுங்க, டிசாஸ்டர் ஆயிடுச்சா என்ன? லியோ டிசாஸ்டர் டேக் போட்டானுங்க, டிசாஸ்டர் ஆயிடுச்சா? சீரியல் நானுங்க வாரிசு சீரியல் ஆயிடுச்சா? சீரியல்னா ஏன் தேட்டர்ல ஒண்ணுச்சு? அப்ப வாரிசு ஏன் வந்துச்சு நம்பர் 1 நம்பர் 2ல வந்துச்சு? லியோ ஏன் வந்துச்சு? லியோ டிசாஸ்டர் டேக் போட்டானுங்க, லியோக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்கல்ல. அப்ப சோசியல் மீடியால போட்டுட்டா முடிஞ்சிருமா? சோசியல் மீடியால இவனுங்க என்ன சொல்லிட்டாலும் நடந்துருமா? அதுதான் சட்டமாயிருமா? அப்படி கிடையாது இல்லையா? அது எப்பயுமே அப்படித்தாங்க, ரோட்ல நாய் கத்திட்டு வர மாதிரி ஒரு லிமிட் அப்புறம் திரும்ப அந்த நாய் டயர்டே போயிடும். தளபதி முட்டை புடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பைத்தியக்காரங்க உணவத்தை பண்றதுதாங்க. என்னங்க ஒருத்தலாம் வந்து கண்ணாடிலாம் நக்க. நான் போன டைம் பார்க்கும்போது அந்த ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்துட்டு போகும்போது கார் கண்ணாடியில கை வச்சிருந்தாரு. அவன் அந்த பக்கம் இருந்து இந்த வடிவில் வந்து லண்டன் படத்துல நக்கிற மாதிரி மும்தாஜ் கிஸ் பண்ணிட்டு போனோம்னு நக்கிற மாதிரி நக்கிட்டு இருந்தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஏன் இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் எவனா ஒர்க் பண்றதுதான் சுத்தனமா. படிச்சவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, படிக்காதவங்களும் சோசியல் மீடியால படிச்சவங்க தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. கேவலமா எல்லாரையும் ஒரு ரஜினி எல்லாம் பண்ண முடியும் இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒண்ணு அது மட்டும் சொல்லிருங்க. ஜெயிலரு ஃபர்ஸ்ட்னு எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு, சரி ஓகேடா ஜெயிச்சு முடிச்சாச்சு. இப்ப என்ன லியோ வந்து இவ்வளவு அது இல்ல இது ஃபேக்கு, அந்த ராம் சினிமாஸ் அது இப்படி சொன்னது அதை போட்டு அடிச்சு இப்ப என்ன வரப்போகுது? சரி இப்ப அடுத்ததுல விஜய் தான் இவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ்ல இதா இருந்தாரு, ஓகே ஜெயில முடிஞ்சு போச்சு. அப்ப இவங்க நோக்கெல்லாம் அதேதான், புரியுதா? என்னன்னா நோக்கம் என்ன? நம்ம வந்து ரஜினி அடிக்கணும், இவ்வளவு அடிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே.
யாருக்கு? எல்லாருக்குமே அதாங்க இருக்கும். எல்லாருக்குமே அதாங்க இருக்கும். எல்லாருமே அப்படிதான். எல்லா ஃபேன்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன புதுசா கண்டுபிடிச்சு இந்த சோசியல் மீடியால என்னமோ நேத்து இருந்துருச்சு, நீங்க இப்போ வந்து இன்னைக்கு தான் ட்விட்டருக்கு வந்த மாதிரி பேசிட்டு என்கிட்ட நீங்களே 15 டைம் சண்டை போட்டுருப்பீங்க துணிவா வாரிசான வரும்போதெல்லாம். நான் ரமன் சார் துணிவா வாரிசா வரும்போது துணிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஹிட் ஆனது வாரிசு. அப்ப துணிவு வாரிசுலாம் வரும்போது நீங்களா மல்லு கட்டி சண்டை போட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் நீங்களுமே ஒரு கடத்து மேல சரி ஓகே இவன்ட்ட பேசலாம் டயர்டாருன்னு விட்டுட்டீங்க. ரியாலிட்டி என்ன? ஜெயிலர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க ஒருத்தர் திருத்துறதுக்கே எனக்கு 6 மாசம் ஆகுது. அப்ப எல்லாத்தையும் நம்ம எப்படி திருத்த முடியும் சொல்லுங்க? நீங்க ஏதோ லைட்டா நீங்க கொஞ்சம் இதா இருந்தீங்க திருத்திட்டோம். மொத்தம் எல்லாத்தையும் திருத்த முடியுமா? இல்ல ஆக்சுவலி ஈவன் இந்த அஜித் ஏகே அவரும் வராதுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ஃபேமிலி இதோ இன்னொன்னும் பட் அதெல்லாம் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங் எங்க துபாயில எங்க ஷூட்டிங்? அசர்பைஜான்ல எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களாம் துபாயில தானே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் துபாயில தானே இருக்கு. ஆமா துபாயில இருந்து வரலாம் அப்படின்னு சொல்றீங்களா? நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு இல்ல எடுங்க ஒரு நிமிஷம். நாளைக்கு காலைல ஒரு சமாதிக்கு போய் கும்பிட்டு முடிஞ்சு போச்சா பேசுற? ஜெயலலிதா செத்த பிறகு நீங்க பாருங்க, ஜெயலலிதா செத்ததுக்கே அடுத்த வந்துட்டா முடிஞ்சு போச்சுங்க. வந்துட்டா முடிஞ்சு போச்சுங்க. இப்ப அன்னைக்கே வந்து பாக்கணும்னு என்ன இருக்கு? இப்ப நாளைக்கு வராரு, நாளைக்கு வந்துட்டு அப்படியே மதிக்கக்கூடிய நபர் கார்த்தி அஜித். அதுதாங்க நாளைக்கே வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து கோயம்பேட்டில் வந்து அவருடைய சமாதிக்கு முன்னாடி நின்று கும்பிட்டு போயிட்டாருன்னா தலை வாழ்க்கை ஏகே பாத்தியில மாசு மனிதநேயம் ஹியூமானிட்டின்னு போடுவீங்க. அவ்வளவுதானே. இந்த சோசியல் மீடியா தானே. இன்னைக்கு திட்டுறதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் நாளைக்கு வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஆளு. அப்படிதான் ஏங்க இது இயல்புங்க. இது இயல்பு. இதுல இருக்கு. எல்லாரும் அப்படிதானே. சொல்ற மாதிரி விஜய் தனியா வந்தாருன்னா பயங்கர டஃப் அவரை நிரூபிக்கிறதுக்கு. இன்னொன்னு விஜயகாந்த் நேத்து நீ பேசணும் மாதிரி அந்தந்த மாவட்டத்துல இன்னொரு நல்ல கட்டமைப்பு பண்ணாருன்னா இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் காட்டலாம். எனக்கு தெரிஞ்சு பண்ணணும் தான். நான் வந்தானே ஜெயிச்சிருவாருன்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ணணும் தான். நிறைய வேலை பார்க்கணும், நிறைய பேசணும். பேசவே ஆரம்பிக்கலாம், நான் பேசணும், பார்ப்போம். ப்ரோ ஆனா இப்போ ஒரு பீக்ல இருக்காரு ப்ரோ. இப்போ ஒரு ரஜினிகாந்த் வந்து 96ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ அது கரெக்டா தெரியாது எனக்கு. ஆனா 96ல அவரால் ஒரு சேஞ்ச் ஆச்சு. டிஎம்கே 96ல வந்து ஜெயலலிதா மேல பயங்கரமான அதிருப்தி இருந்தது. ஓகேவா? அந்த டைம்ல அவர் பேசினது ஜெயலலிதா எகென்ஸ்டா பேசினாரு. அப்போ வந்து திமுக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து அவர் பாமகக்கு எகென்ஸ்டா பேசினாரு. அந்த டைம்ல பாமக ஜெயிச்சிட்டாங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுங்கன்னாரு. பிஜேபி தோத்துட்டாங்க. இதுவெல்லாம் நடந்திருக்குங்க. மாத்தி இதெல்லாம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். அந்த டைம்ல அந்த பீரியட்லயே என்ன சொல்றேன், வாஜ்பாய் இருக்க டைம்ல வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணலாம் பேசினாரு. அது பிஜேபி ஜெயிக்கல அந்த டைம்லாம் பெருசாலாம். பாமக எகென்ஸ்டாலாம் பேசினாரு. அந்த டைம்ல பாமக நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்க. அதெல்லாம் நடந்திருக்குங்க. அது இந்த அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அரசியலுக்கும் இந்த இதுக்கும் அது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான். மாறி மாறி வரும். அது ஏதோ எம்ஜிஆர் வந்து எம்பி எலெக்ஷன்ல தோத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசம்பிளில திரும்ப ஜெயிச்சிட்டாரு. அது நீங்க ஒட்டுக்கா அப்படியே இவங்க கண்ணை மூடிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க ஒருத்தருக்குன்னு முடியாது. விஜயோட இதுல யாரையும் பண்ணல ராபின்சன். நான் சொல்றேன், அரசியல்ல எது வேணாலும் மாறி மாறி நடக்கும். அது எப்படி நடக்கும்? இவரு வந்து விஜயகாந்த் அவர் வந்து முன்னாடியே மக்கள் எல்லாம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் வேற விஷயத்துக்காக இது மாதிரி இடத்துலாம் எவ்வளவு ஒரு விஜயகாந்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. நானும் அந்த டைம்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு இது இருக்கும் ஒர்க்கு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கட்சி சிம்பிள் பண்ணிட்டாரு. நான் கட்சிக்கு வரப்போறேன் உறுதின்னு ரொம்ப படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ப்ரோ நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் ப்ரோ அது ப்ரோ அவர் வந்தாரு ப்ரோ. அவர் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு அப்பதான் ப்ரோ அவர் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா விஜய் இப்போ பீக்ல இருக்காருல்ல. அப்போ இவர் விஜய்க்கு அதிக சான்ஸ் இருக்குல்ல. அப்புறம் என்ன?
இல்ல பீக் இருக்கறனால என்ன ஆகுங்க நீ நினைக்கிறீங்க? பீக்ல அவர் இருக்கு என்ன கரியர் ஆகும்னு நினைக்கிறேன்னா, இப்போ 96ல எப்படி ரஜினி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரோ அதாவது பண்ணுவார். ரஜினி இது ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலி. ஸ்பாயிலராவது இருப்பாருங்க அவரு. இல்ல 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 அப்படி இல்ல. சிஎம் சொல்லல, ஸ்பாயிலரா இருப்பாருல்ல. ஸ்பாயிலர்னா எது மாதிரி சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. எது எந்த மாதிரி? கட்சிக்கும் ஸ்பாயிலரா இருப்பாரு ப்ரோ. அவர் சப்போர்ட் பண்ற ஆளே தான் ஜெயிக்கும், அது மாதிரி இருக்கும். இல்ல அதான் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, அவர் அரசியல் பண்ண தெரியணும். நீங்க அரசியல போயிட்டு அங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு ஃபைனலா என்ன, உங்களுக்கு உங்க நோக்கம் ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னா நீங்க எல்லா இடத்துலயும் அதை செஞ்சுதான் போகணும். இப்ப கார்த்தி சொல்ற தனிச்சு நிக்கிற, ஓகே, கார்த்தியோட கருத்து. அவரு என்ன பிளான் பண்ணிருப்பாரு யாருக்கு தெரியும். ஏன்னா அவரு வந்து ரெகுலரா பேசுற இது வந்து எல்லா பர்த்டேக்கும் விஷ் பண்றவரு. அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், இது மாதிரி பெரிய பெரிய தலைவரோட ரெகுலரா பேசுவாரு. அவரு ஒரு இது ஒரு ஒரு மரியாதை கொடுக்குறாரு, ஒரு லீடரா எல்லாத்தையும் மதிக்கிறாரு. பொலிட்டீஷியனா வைக்கோட பேசுவாரு, எல்லாரோட பேசுவாரு. பட் ஆனா ரியாலிட்டி என்ன பண்ண போறாரு, அவர் எடுக்கிற முடிவு தானே. இது வந்து வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இதான் வந்து ரைட் டைம். அவரு இப்ப இறங்கி பார்த்தாதான் தெரியும் அவரு இப்ப என்னன்னு. இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் இதுவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, அந்த ஸ்டாப் பண்றவங்க அபியூஸ் பண்ணாம இருந்தாவே ஓகே. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இதாயிருவாங்க. ப்ரோ இவங்க ரியாக்ட் தான் ப்ரோ பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றது யாரு ப்ரோ? ஓ, நீங்க அபியூஸ் பண்ணா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? என்ன ராமின்சன், சொல்லுங்க. நீங்க அபியூஸ் பண்ணா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? சரி நீங்க ஓகே, உங்க படத்துக்கு படம் தான் கணக்கு அபியூஸ் படி பண்றீங்க, எல்லா படத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? படத்துக்கு சரிங்க, படம் உங்க அபியூஸ் பண்ணிட்டு கணக்கு தான் படி வந்து உட்காந்துருக்கீங்க, எல்லா அபியூஸ் படத்தையும் பாக்குறாங்களே. சரி, சோசியல் மீடியா வந்து ஓட்டா மாறாதுதானே சொல்றீங்க? சோசியல் மீடியால இருக்கிறவங்க ஓட்டா மாறாதுதானே சொல்றீங்க? ஓட்டா ஏமாறுற தியேட்டர்லயே மாறலையே. நீங்க தியேட்டர்லயே ஒரு படத்தை ஃபிளாப் ஆகிறதுக்கு எவ்வளவு முக்குன்னு முக்குறீங்க. படத்துக்கு படம், அதுவும் சுமார் படம் தான் எல்லாமே, அதுவும் ஓடிட்டு இருக்குல்ல. அப்புறம் ஏன் கார்த்தி இப்ப நீங்க இப்படிலாம் அதையே சொல்றீங்கன்னா என்ன இப்படிதான் சொல்றீங்க? இதுதாங்க உண்மை, நடந்தது தானங்க சொல்றேன். நான் நடக்காத சொல்றேன்னா நான் திரும்பியும் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும் வாரிசு துணி ஒண்ணு. ராமின்சன், சொல்லியாச்சு, துணிவு உங்களுக்கு மனசு வாரிசு தான் கஷ்டமா கிட்டுன்னு இருக்கும். திருப்பி திருப்பி அதே சொன்னீங்கன்னா என்ன சொல்றது உங்களுக்கு? அடுத்த வருஷம் 1 இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. ஜெயசூர்யா வச்சு 1 இயர் செலிப்ரேஷன் எல்லாம் கார்த்தி பண்ணுவோம். ஜெயிலரோட அடிச்சு ஜெயிக்க முடியல கார்த்தி. நீங்க எவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து நீங்க ப்ரொமோஷன் போட்டு கிளாஷ் வின்னர்னு தூக்கிட்டு வருவோம் நாங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், ஜெயிலரோட நின்று வந்து அடிச்சு ஜெயிச்சு கம்மி ஜெயிலர் ஜெயிச்சிருக்கே. என்ன ஜெயிக்கல, எதுல ஜெயிக்கல? ஜெயிலரோட பாக்ஸ் ஆபீஸ் எல்லாரும் போட்டுட்டாங்க கார்த்தி. தியேட்டர் எல்லாருமே ரோகிணி போட்டாங்க, ஆமா, எல்லாரும் எல்லாரும் போட்டாங்க. ஆமா போட்டாங்க. ஆமா ஆமா இல்ல நீங்க அவ்வளவு பிளான் பண்ணாம ஆமா, என்ன பண்ணிருக்கோம்? ரோகிணில போட்டிருக்காங்க. இல்ல ரோகிணில போட்டிருக்காங்க, ராமுத்ராம்லயும் போட்டிருக்காங்க. ராமுத்ராம்ல அந்த அதிகமா இருக்குல்ல, வியூ அதிகமா இருக்குல்ல. அங்கேயும் ஜெயிலரே அதிகமா இல்ல. இருங்க நான் ஒண்ணு பேசுகிறேன். அப்ப கூட நீங்க வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்கணும். எவ்வளவு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வரணும் சொல்லுங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வரணும் சொல்லுங்க. சரி, எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லி அப்ப இருந்து எல்லாருமே பண்ணீங்க. எப்ப கொண்டு நீங்க டைட்டில் இது எப்ப கொண்டு இது ரோகிணி தியேட்டருக்கும் பேன் இண்டியாக்கு என்ன சம்பந்தம்? ராமுத்ராமுக்கும் பேன் இண்டியாக்கு என்ன சம்பந்தம்? எதையாவது உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது உளறிட்டு இருக்கக்கூடாது சம்பந்தம் இல்லாம. அதுக்கு மிட் நைட் ஷோலாம் போட்டீங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு 1 மணிக்கு மேல ஷோ ஓட்டக்கூடாது, காலைல 9 மணிக்கு தான் ஷோ போடணும், 5 ஷோ தான் ஓட்டணும்னு சொல்றீங்க. இல்ல அது யாரு காரணமா சொல்லலைங்க. அப்போ வைட் ரிலீஸ் பண்றாங்க, ஓகே. அப்ப நீங்க எல்லா தேட்டரும் எடுத்துட்டு வாங்க. கணக்குன்னு பேசுவோம், அவ்வளவுதான். எல்லா தேட்டரும் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. நீங்க ஆமா, நீங்க எடுத்துட்டு வாங்கன்றேன். வேற என்ன இப்ப யாரு வேணாம், ஐயோ கிடையாது, நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க தான் ரியல் வின்னர் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். நாங்க ஆபீஸுக்கு வா, கணக்கு பாருன்னா சொல்றோம். துணிவை விட்டு தள்ளுங்க, சும்மா ஆபீஸுக்கு வந்து கணக்கு பிடிக்க அப்படின்னா சொல்றோம். 7 ஸ்கிரீன் ஆபீஸுக்கு வந்து அப்படின்னா அதெல்லாம் சொல்லலையே நாங்க. நீங்க எல்லா தேட்டர் கணக்கு எடுங்க, எல்லா தேட்டரும் போட்டதை எடுங்க. யார் வேணும்னா கேரளாவை எடுங்க, கர்நாடகா எடுங்க, ஓவர்சீஸ் எடுங்க. நீங்க யூஎஸ் எடுத்தா யூகே எடுங்க, கல்ஃப் எடுங்க, எல்லாத்தையுமே எடுங்கன்னு தான் சொல்றோம். வேற என்ன நம்ம என்ன வந்து ரியல் வெறும் போஸ்டர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஜெயசூர்யா ப்ரோ வந்துட்டாரு. நான் ஜெயசூர்யா உன்னை வந்து 1 இயர் செலிப்ரேஷன் தான் கூப்பிடலான் இருந்தேன், ஒரு 10 நாள் கழிச்சு. நீங்க வந்துட்டு இல்ல சரி, எல்லா தியேட்டரும் போட்டு முடிச்சிட்டாங்களா? யாரும் மிச்சம் இருக்கா? போன வருஷம் இந்த நேரம் என்னென்னமோ பேசி அது வரும். ஃபர்ஸ்ட்
இந்த ராபின்சனுக்கு ரியல் வின்னருக்கு வருவோம். முதல்ல ராபின்சன் அதான் அந்த ரியல் ஃபர்ஸ்ட் அதுக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு வருவோம். போன வருஷம் ஃபர்ஸ்ட் என்னமோ பேசிட்டு ரியல் வின்னர் மேட்டரை ஒத்துக்கிறீங்க. மிஸ்டர் மைக்கேல் ஜாக்சன் ஜெயிலரை கூட பேசிக்கலாங்க, அது ஒண்ணு ஓகே, அது கூட முன்ன பின்ன இருக்கு, அது பேசிக்கலாம், அது தனி. ஆமா ஜெயிலருக்கு இதுக்கு வருவோம். முதல்ல இந்த கணக்கு முடிப்பான், இல்லங்க இது இந்த கணக்கு முடிச்சுக்குவோம். அந்த கணக்கு இல்ல, அந்த கணக்கு கூட கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் கவுண்டிங் பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது ஓகே. இதுதான் வந்து கிளியராவே இருக்குங்க, கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்களா. அப்புறம் ரிப்போர்ட் அதெல்லாம் பேசுறீங்க, ஜெயிலரோட உங்களால நீங்க வந்து ஜெயிக்க முடியல, அப்ப அவ்வளவுதான், நீங்க விட்டுருங்க. ராபின்சன் உங்களுக்கு துணி ரியல் வின்னருக்கு வருவோம். அதாங்க இருங்க கார்த்தி, நான் பேசுறேன். நம்ம நண்பர் கார்த்தி, நம்ம தான் பேசணும். இருங்க. ஜெயிலருக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு ஜெயிலரோட சம்பந்தம் இருக்கா இல்லையோ, நீங்க சொன்ன அந்த பில்டப்புக்கு கார்த்தி இருங்க கார்த்தி. போன வருஷம் இந்நேரம் நண்பனின் நண்பன் அது மாதிரிதான், புரியுதா இல்லையா? இதுக்கு பேரு இதுக்கு இந்த சத்யராஜ் ஒரு இதுல சொல்லுவாரு, நாக்க புடிங்கிட்டு சாவையா அப்படின்னு. நான் எனக்கு ஜெயிலுக்கு போனோம் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த மைக்கேல் ஜாக்சன் நம்ம என்னென்ன வாய் பேசணும், அவசியமே இல்லாம கிளாஸுக்கு வந்தோம். எத்தனை தியேட்டர்ல வாக் ஓவர் கொடுத்துருக்கீங்க? நான் சரி எல்லாம் மொத்தமா முடியட்டும் வரலாம்னு நினைச்சேன். எத்தனை தியேட்டர்ல வாக் ஓவர்? கடைசியா வாரிசே போடாத தேட்டர் எடுத்துட்டு வராங்கப்பா, வாரிசே போடாத தேட்டர் எடுத்துட்டு வராங்கப்பா. பத்துல துணிவுதான் அதிகம். சும்மா ஜெயிலர் கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கும் ஜெயிலுக்கு என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு எப்படி சம்மதம் பண்ணி எனக்கு சம்மதம் இல்லைன்னா இது என்ன? நான் என்ன ஜெனரலா கேக்குறேன். நீங்க வந்து இப்ப உங்க ஆளுங்க தானே எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, ஜெயிலர் அடிக்கிறாங்க. ஜெயிலர் நான் எதுக்கு சாப்பிட்டீங்களா? நைட் இனிமே தான் சாப்பிட போறேன். சொல்லுங்க, ஏன் சாப்பிட போறீங்களா? சாப்பிடுறேன்னு கேட்டது சாப்பிட்டேன்னு பதில் சொல்றீங்க. ஆனா நான் முதல்ல கேட்டதுக்கு தூங்கிட்டேன்ற பதில் சொல்றேன். சரி ராபின்சன் நான் சொல்றது புரியுது, ஜெயசூர சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, ஜெயிலர் கணக்கு தனி, அதுல ஓகேவா, அதுல எந்த தேட்டர் அதிகம் எந்த தேட்டர் கம்மி பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் அது தனியா பாத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வருவோம், இந்த மேட்டருக்கு வருவோம். இல்ல அதுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, அதுக்கும் இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? முதல்ல அவங்க என்ன மூடு வந்துட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்க ஆளுங்க. அதுக்கு இல்ல அதான் சொல்றேன், அது ஜெயிலர் தானே, அது அப்புறம் பேசுவோம். உங்க படம் போன வருஷம் அவங்க என்ன மூடுனாப்பா, ஜெயசூர்யா நாங்க தோத்துட்டோம் ஆனா நீ ஜெயிக்கல அப்படின்னு பேசுறாங்க. அவங்க நாங்க தோத்தது ஆனா நீ ஜெயிக்கல அப்படின்னு கார்த்தி இருக்க நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க இப்ப ஏன் சொன்னா, இவங்க எல்லாரும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, புரியா? அதனால அப்ப எல்லாருமே வந்து பொதுவா அதுல போய் போட்டுட்டு இருக்காங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால வருஷம் இதே பிரச்சனை தான். போன வருஷமும் இதே தான். பீஸ்ட்னு ஒரு படம், அதுவே ஒரு மொக்க படம். கூட வந்தது கேஜிஎஃப். அதையே கம்பேர் பண்றேன் நான். வலிமைன்னு ஒரு படம் இருந்துச்சு, அது பீஸ்டே ஒரு மொக்க. அது கூட கேஜிஎஃப்னு ஒரு படம் வேற வந்து தொலைஞ்சிச்சு. இது இருந்துமே கடைசியா ஏன் டாப் 10 போடும்போது எல்லாத்துலயும் வலிமை கீழே இருந்துச்சு. அப்ப போன வருஷமே உங்களுக்கு இப்படித்தான் பண்ணலாம். அப்புறம் இந்த வருஷமும் திரும்ப அதே தான் நடக்குது. அடுத்த வருஷம் இதே தான் நடக்கும். வருஷம் இதே பஞ்சாயத்து போயிருவாரு. அது வேணா வேண்டிக்கிங்க, அதுக்கு அடுத்த வருஷம் படம் நடிக்கலன்னா வேணா நாங்க வந்துருவோம், அப்ப வேணா எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லுங்க. கார்த்தி அமையா ஒரு நிமிஷம். போன வருஷம் இதே மாதிரி பேசணும். அப்ப ராபின்சன் மாதிரி வேற இன்னொரு சன் இருந்தாரு, அவர் வந்து வருண்டா பொங்கல்ல பாத்துக்கலாம்டான்னாரு. அவர் இப்ப காணா. அடுத்த வருஷம் ராபின்சன் இருக்க மாட்டாரு, வேற இன்னொரு சன் வந்துருவாரு. ஆனா பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன். இல்ல நம்ம வந்து பேச்சு அது இல்ல, நான் கேட்டது ஒண்ணுதான். ஜெயிலரோட நீங்க வந்து இன்னும் தெலுங்குல கன்னடத்துல இல்ல குஜராத்தில பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஜெயிலருக்கும் முதல்ல சம்பந்தம் கிடையாது. ஜெயிலர் நாங்க என்னங்க அது? நான் ஒரு ஜெனரல் ஃபேன். ஜெயிலர்னு இல்ல, நீ ஃபர்ஸ்ட்ல வேற ஏதோ ஒரு படம் போட்டுருக்கீங்க, ஏதோ தெலுங்கு டப்பிங் படம், கன்னட டப்பிங் ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தோட அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க உங்க ஆளுங்க. இல்ல வந்து ஜெயிலர், கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன், அவதார் எல்லாத்துக்கும் நான் வரேன். ஆனா பொங்கல்னு ஒண்ணு வந்துச்சு, அப்ப எல்லா தியேட்டர்லயும் 2 படம் போட்டாங்க. நீங்க வந்து சுத்தி எங்க வரீங்க? பொங்கல் ரியல் வின்னர், ஆபீஸ்க்கு வா, ரிப்போர்ட்டுக்கு வா, இததான் வர முடியும். அவரு பாவம் அந்த ராகுல் வந்து ஒரு மணி ஷோலாம் வாங்குனீங்க,
வாய் பேசுனீங்களா? கவர்மெண்ட் மெயின் ஸ்கிரீன்லாம் வாங்குனீங்க, கவர்மெண்ட் பவர் யூஸ் பண்ணி மெயின் ஷோ ஸ்கிரீன் வாங்குனீங்களா? வாங்குனீங்க, என்ன ஒரு ஆச்சு? மணி ஷோ கார்த்தி வாங்குனீங்க, எக்ஸ்ட்ரா தியேட்டர் கார்த்தி போட்டீங்க. அவங்களுக்கு வந்து சரிங்க, உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க, இல்ல அந்த வாய் துணிவு வாரிசு பேசுனீங்கல்ல, எல்லாம் பேசிய பண்ணி அவசியம் என்னாச்சு? இல்ல. நீங்க என்ன வாய் சொல்லுங்க, என்ன பேசுனீங்கல்ல, அவசியம்? வாய் அவங்க என்ன வந்து என்ன 10 அவசியம் இல்ல? அதிக ஸ்கிரீன் போட்டது தப்புதான். ஆனாலும் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆனது வாரிசு தான். தப்புன்னு ஓகேன்னு யாரு சொல்லி நாங்க திருப்பி சொல்லவே இல்லையே, நீங்க இதை நாங்க சொல்லவே இப்ப இல்லையே. நான் வந்து அதுக்கு அந்த ஏங்க இது நாங்க வரல. சொல்லவே இல்லைங்க. நீங்க இன்னும் இங்க பாருங்க, வாரிசுக்கு ஒரு வேளை ஸ்கிரீன் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வந்திருப்பீங்க அந்த பாயிண்ட்டை. உங்க படம் ஸ்கிரீன் அதிகம், அதனாலதான் வசூல்ல வச்சுட்டு இருப்பீங்க. அதனால கார்த்தி உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு அதிகமா பாயிண்டே இருந்தாலும் இல்லாம கார்த்தி பண்ணதுனால நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ரெஜெண்டுக்கு நன்றி. உங்களுக்கு வந்து பாயிண்டே கொடுக்காம காலி பண்ணதுக்கு. ஒரு மணி ஷோவுக்கும் ஒருவேளை ஒரு வாரிசுக்கும் ஒரு மணி ஷோ கொடுத்திருந்தா ஒரு மணி ஷோ போட்டதுனாலும் சொல்லியிருப்பீங்க. அதனால ஒரு மணி ஷோ உங்களுக்கு எடுத்து ஸ்கிரீனும் அதிகமாக பெரிய ஸ்கிரீனும் கொடுத்து அதுக்கப்புறம் தியேட்டர் உங்களுக்கு எங்க அதிகமாக அந்த கொடுத்து உங்களுக்கு எங்க பேச அந்த பாயிண்ட் எல்லாம் பண்ணி விட்டாங்க. அந்த அந்த 7.5 பேச கோபிநாத்துங்க, பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஏன்னா எல்லாமே பண்ணி அதுலயும் தோத்துட்டீங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்கு கோபி? இது ராபின்சன் கோபி நான் கேட்ட ஒண்ணு, நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க பதிலுக்கு என்ன நீங்க என்ன உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் மிஸ்டர் ராபின்சன். ஆனா உங்க கோபி நிலைமை இப்படி ஆகி பேசுறீங்க. போச்சு ராபின்சன். சோ சேட். அடுத்த வருஷம் இப்படிதான் ராபின்சன் ஆக போகுது. அதுக்கு அடுத்த வருஷம் இப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா அப்படிதான். நீங்க நினைக்கிற ஏகே எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு, பாத்துக்கோங்க. ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், பயமா இருக்கு. அதே நீங்க நினைக்கிற தளபதியும் எப்போ ஒரே மாதிரி தளபதியா இருக்க மாட்டாரு, பாத்துக்கோங்க. புரியுதா? நான் ஒன்னு சொல்லிட்டேன், ஒரு கதை சொல்லட்டா? நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசலாம், புரியுதா? ரியாலிட்டி வேற. நீங்க நான் கேட்ட ஜெயிலர் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். ஜெயிலரோட படம் பட்ஜெட் என்ன, எப்ப எடுத்து எப்ப முடிச்சாங்க, அதோட இது என்ன, இப்ப லியோக்கு எவ்வளவு இருந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். எங்க அண்ணன் மாதிரி சரி கேக்குறீங்களா? சரி சரி, ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன். இப்ப வந்து நான் குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். ப்ளீஸ் குட்டி கதை ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க. இருங்க 2009 வருஷம் இருக்கு. அப்ப வந்து நீங்களும் இல்ல நாங்களும் இல்ல, இன்னொரு பெரிய ஹீரோ பயங்கர மாசா இருந்தாரு. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு லாஸ்ன்னு சொல்ற படம் தியேட்டர் எல்லாத்துலயும் மினிமம் கேரண்டியா ஓடி இருந்துச்சு. படம் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா மினிமம் கேரண்டியா ஓடி இருந்துச்சு. ஒரே ஒரு காரணம் தான், நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சது சீரியல், எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மினிமம் கேரண்டி படங்கள் நினைச்சு நாங்க பாட்டுக்கு நடிச்சு வாழ்க்கையை ஓட்டி இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கோம். அதனால இன்னொரு 1 ஏக்கே இல்ல 10 ஏக்கே இல்ல 100 ஏக்கே வந்தாலும் இந்த இடத்தெல்லாம் வந்து அப்படி ஈஸியா அசிச்சிட முடியாது. நீங்க என்ன உருவாக்கி இப்ப என்ன இடத்துல இருக்கீங்களோ அதோட 50 மடங்கு பெருசா எல்லா மார்க்கெட்லயும் இருக்கும். இனிமே வந்து சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறது இதெல்லாம் வந்து பேசிட்டே இருக்காதீங்க. பேசிட்டே வேணா இருக்கலாம். ஜெயிலரை அடிக்க முடியல நீங்க. அப்ப நீங்க பண்ண பட்ஜெட் சரி இவ்வளவு சரிங்களே. இப்ப லோகேஷ் கனகராஜோட ரஜினி படத்துக்கு லியோவோட அதிக பாக்ஸ் ஆபீஸ் வருமா வராதா, அதுக்கு சொல்லுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா? இல்ல இப்ப எனக்கு உங்களுக்கு சண்டை. நான் உங்களை அடிக்கிறேன், நான் உங்க மூஞ்சில குத்துறேன், நீங்க என்ன திரும்பி இருங்க. நான் இத பேசுறத டாபிக் சொல்லாம நீங்க சுத்திட்டு நான் உங்களே ஒன்னே கேக்குறேன். லோகேஷ் கனகராஜ் ரஜினி படம் பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆபீஸ் லியோவோட அதிகமா வருமா வராதா? பதில் என்னமா, நான் உங்களை மூஞ்சில குத்துறேன், நீங்க என்ன முதுகுல குத்துறீங்க, சரியா? நான் டக்குன்னு என்ன தெரியுமா சொல்றேன், இருடா என்ன எங்க அண்ணன் கார்த்திக் ரவிவர்மா கூட்டு வரேன், அவன் அடிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்றேன். அப்ப அது எப்படி இருக்குல்ல, நான் அங்க தோத்து போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னொருத்தனை போய் கூட்டு வரேன்னு சொல்றப்ப நான் தோத்து போயிட்டேன். நான் கேட்கறது நம்ம 2 பேர் சண்டைக்கு, நம்ம 2 பேர் அதுதாங்க. 10 மாசமா தானே பேசிட்டு இருக்காங்க. புதுசாவா நீங்க இப்பதான் முன்னாடியே சொல்லியாச்சு. நான் கார்த்திக் கிட்ட இன்னும் 2 வருஷம் நாளும் தான் பேச முடியும். இப்ப துணிவு போயிட்டு இப்போ ஒரு டயலாக் விட்டீங்களே, ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணிருவீங்க? இருங்க நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்டேன், ஒரே ஒரே மாதிரி இப்ப இருக்கிற நினைக்கிற மாதிரி பாக்ஸ் ஆபீஸ் இருக்கா சொன்னேன். சரி அது சொல்லிட்டீங்களா? இப்ப நான் ஒண்ணு கேட்டல, அதுக்கு நீங்க சொல்லலையே. லோகேஷ் கனகராஜ் ரஜினியோட பாக்ஸ் ஆபீஸ் லியோட பாக்ஸ் ஆபீஸ் அதிகமா இருக்குமா இருக்காதா, அதுக்கு நீங்க சொல்லுங்க. அது யாராவது ரஜினி ஃபேன் வந்து கேட்க சொல்லுங்க, பதில் சொல்றேன். போய் வேற ரஜினி ஃபேன் இதுதான் நீங்க சொல்ல மாட்டீங்க. அதான் போய் யாராவது ரஜினி ஃபேன் வந்து கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? படமே எடுக்கல, அப்புறம் படமே எடுக்காம சொல்லுன்னு என்னத்த சொல்ல முடியும்? அசர்பைஜான்ல ஷூட்டிங் போச்சா? அதுவே 6 மாசம் கழிச்சு தான் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அப்புறம் எடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அதுக்குள்ளேயே சொல்லுன்னு என்னத்த சொல்றது? விஜய் படம் வருது, டிஜிட்டல் ரைட்ஸ் அது ஹையஸ்டா போகுதுன்னு. ஆமா, என்ன ராபின்சன் அந்த படமே பட்ஜெட் அதிகம். ராபின்சன் அந்த படமாவே பட்ஜெட் அதிகம். அதெல்லாம் வரும்போது தானே தெரியும். நம்ம என்ன தெரியும்? இப்பயே சொல்லு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு என்ன 1.5 வருஷம் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு வந்து கேப்பியான்ட்ட, அப்ப நீ இருப்பியா நான் இருப்பேன் யாருக்கு தெரியும்? ட்விட்டர் இருக்குமா? இது வந்து ஜெயிலரோட இதாயிருச்சு. ஓகே பரவாயில்ல, ஹிட் ஆயிடுச்சு மாட்டேங்குது. இதுல என்ன இப்ப இல்ல? ஆமா, ஜெயிலரோட ஹிட் ஆயிடுச்சு, அதான் நான் சொல்றேன். ஆமா, லியோ தான் அதிகம், என்ன பண்ண முடியும்?
வரும்போது தெரியணும் என்ன வரவசனம் என்ன யாரு. ராபின்சன் என்ன ராபின்சன் சரி ஓகே ஓகே லியோ தான் அதிகம். ஓகே ஏங்க எனக்கு ராபின்சன் பிடிக்கல, எனக்கு கோபிநாத் சபா இந்த மாதிரி யாராவது கூட்டுவாங்க. இது இப்ப யார சொல்லணும்ன்ற ராபின்சன் யார் சொல்லணும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இது வந்து ஒரு ஜெயிலர் வந்து நினைக்காத ஒரு ஹிட் ஆயிருச்சு. கம்மியான டிஃபரன்ஸ் தான். ஓகே அப்ப ஜெயிலர் ஹிட் தான். ஆமா கம்மியான டிஃபரன்ஸ் தான் லியோ அதிகம். நீங்க சொல்றபடி லியோ வந்து எவ்வளவு ஒரு 600-650 crores வந்திருக்குமா ஓவராலா? சொல்லுமா ஒரு ரேண்டமா சொல்லுங்க. நம்ம பேச வேண்டியது மைக்கேல் ஜாக்சன் படத்தை பத்தி. ஆனா நீங்க வந்து திரும்ப ஜெயிலருக்கு போறீங்க, அது ரொம்ப தவறு ராபின்சன். ஜெயசூர்யா நீங்க எப்பயுமே ஏகே வன்மத்தோட இருக்காதீங்க. அது வந்து எப்பயுமே ஒரு ஹெல்த்தியே இல்ல. எப்ப பார்த்தா பைக் ஓட்ட போறான், வலிமை இருக்கிறது. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணாரு விஜய்? அரசியலுக்கு வந்தா ஜெயிக்கவே மாட்டாரு, அவருக்கு ஓட்டே விழுவாது, இதெல்லாம் பேசலையா அப்ப எவ்வளவு நேரம்? அது வன்மம் இல்லையா? ஐயோ நான் என்ன சொன்னேன், கூட்டணி இருந்தா ஜெயிப்பேன் தானே சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு யாரு சொன்னது? அரசியலுக்கு வராறானே தெரியல, அவர் கட்சி ஆரம்பிக்க தெரியல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அது வந்து எதுக்குங்க? ஏன் இந்த மிஸ்டர் கார்த்திக் ரவிவர்மா, அரசியல் பத்தி நமக்கு தெரியாது, ஆனா சினிமான்னு வந்துட்டா போட்டு செய்ன்னு செஞ்சு ஜாலியா இருக்கும். இதுக்குதாங்க நம்மளுக்கு வந்து ஏகேவ வன்மத்தை பிடிக்கணும், அவ்வளவுதான். பைக் ஓட்டணும், அவ்வளவுதான். அதை கலாய்க்கணும், அவ்வளவுதான். வெளிப்படையா சொல்றேன், இதுக்குதான் உட்கார்ந்துருந்தோம். 2009 இருந்து 2007 இருந்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தோம்ல, இந்த ஃபேஸுக்காண்டி தான் உட்கார்ந்துருந்தோம். நாங்க மேல உட்காருவோம், நின்று பாருங்க எல்லாரும் அப்படின்றதுக்காண்டி தான் உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு அதுதான் அது சந்தோஷம். என்னது இல்ல எங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? அப்படியா? தியேட்டர் வாசல்ல படம் ஓடலையேன்னு. நாங்க உங்களை மாதிரி அடுத்து எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? இல்ல நாங்க 2007 இருந்து 2010 வரைக்கும் கூட இருந்தோம்ல, அதுக்கு நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல கூட இருங்க. இப்ப என்ன பிரச்சனை? சரி ஓகே, ஜெயிலரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன தெரியுமா கம்மி பட்ஜெட்ல, கம்மி இல்ல இதோட அதிகம் காஸ்ட் ஆஃப் இல்ல, அவங்க பண்ண ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷனும் முன்னாடியான எக்ஸ்பெக்டே பண்ணாது இவ்வளவு ஹிட் ஆயிருச்சு கம்மி டிஃபரன்ஸ்ல. அப்ப இன்னும் ஹிட் ஆயிருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி அவரே சொல்லிட்டாரு, ஆமா செகண்ட் ஹாஃப்ல நம்ம கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, அவரே இது இன்டர்வியூல சொல்லிட்டாரு, ஓகே முடிஞ்சு போச்சு. அதனால வாரிசு சுமார் தான், லியோவும் சுமார் தான், என்ன பண்ண முடியும்? சும்மா இருக்க படமே ஓடுது, அதான் சொல்லிட்டேன் நானு. இப்படி வருவோம் ராபின்சன் இப்படி வருவோம். ஆமா இப்போ ஒன்னொன்னு வருவோம் ராபின்சன். நீ இப்படி வந்தா ரோகிணி தியேட்டர்னு பேசிட்டு இருப்ப. ஓகே, நார்த் லைன்ல எந்த படம் வசூல் அதிகம்? நார்த்ல லியோ தான். கேரளால எந்த படம் வசூல் அதிகம்? கேரளால ஜெயிலர் தான். பிளடி ஸ்வீட் இல்ல லியோவா ஜெயிலரா? ராபின்சன் நான் தெரியல சொல்றது ஓவராலா கரெக்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நல்ல நம்பர் உங்களுக்கு தெரியும்ல. இல்ல சீ அந்த மாதிரி பாரு, அவ்வளவு கேவலமா இருக்க மாட்டேன். நம்பர் தெரியும்னா ஓவராலா அது எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நம்பர்ஸே தெரியாது. எனக்கு பாரு நான் சொல்றேன் இல்லையா, ஜெயிலரையும் லியோவும் ரிலீஸ் பண்ணது ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கேரளால, சரியா? அதே டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து ஒரு போட்டோ போட்டிருப்பாரு, அதை எடுத்து பாத்துக்க. நீ சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம், வேற யாரும் சொல்ல வேணாம். ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 2 படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அவரே லியோக்கு என்ன போட்டிருக்காரு நீ எடுத்து பாத்துக்கோ. யாரு உருட்ட வேணாம். இல்ல வந்து பாக்ஸ் ஆபீஸ் வந்திருக்கு. இல்ல ஒரு ஜெயில ஒரு 580 கோர்ஸ் சொல்லணும், 500 வந்தானோ அப்ப ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ்ல தானே இருக்குது. அது அக்செப்ட் பண்ணிட்டு போய் நீங்க ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்கன்னா ஓகே பரவாயில்லை, ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப ஆடாதமா தெரிக்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் ராமச்சந்திரன்? நமக்கு பட்ஜெட் இல்ல, நமக்கு பட்ஜெட் பிரச்சனையா கலெக்ஷன் பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தெளிவா வந்துரும். அப்போ ஒரு ஹீரோக்கு ரிலீஸுக்கு முன்னாடி பட்ஜெட் அதிகமா போடுறாங்கன்னா அப்ப யார் பெரிய ஹீரோ?
பத்தி இது குச்சி இல்ல கார்த்தி, எரிமலை அப்ப குழம்பே. கேஜிஎஃப் கூட தான் கார்த்தி ஆசு பெரிய பட்ஜெட் போட்டு கேஜிஎஃப் 2ல பண்ணிருப்பாங்க. இப்ப ஆமா சலாரு என்னாச்சு, டிசாஸ்டர் ஆயிடுச்சுல ஆமா தமிழ்நாட்டுல. ஆமா பெரிய ஆமா நீ அது நீ மாதிரிதான் நீ கேளு பெரிய ஹீரோன்னு கேள்வி பெரிய ஹீரோன்னு சொல்லிடுவேன் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? எது சலார் பெரிய பெரிய படம் தான், நான் பெரிய படம் இல்லதானே சொல்லிடுவேன். பிரபாஸ் பெரிய ஹீரோவா அது இல்லையா தானே? படம் இப்ப ஓடலையே படம். பாகுபலி பெரிய பாகுபலிலாம் 1000 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் என்ன நான் என்ன இல்லைன்னு சொல்றேன்னா நான் ஒண்ணு நான் இல்ல கிடையாது அதெல்லாம் ஓடவே இல்லைன்னு நான் உங்களை நீங்க மாதிரியே என்ன பேசிட்டு சொல்லுவீங்க? இருப்பேன். இப்ப லியோ ஃபர்ஸ்ட், இது ஜெயிலர் செகண்ட் சொல்ல வரீங்களா? ஆதிபுருஷ் 400 கோடி, ஆதிபுருஷ் 400 கோடி, சாகோ அதிகம் தான், பாகுபலி ஹிட் தான், பாகுபலி பெரிய ஹிட் தான், 1000 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. எல்லாம் பிரபாஸ் மாறிடுச்சு. பெரிய தானே, பேன் இண்டியாவா பெரிய ஹீரோ தானே. ஓ 100 கோடி ரூபா இருக்கு இந்த படமே. சலாரே நார்த் இந்தியாவில் 100 கோடி ரூபா இருக்கு. ஆயிருக்கு. எந்த படம் ஆச்சு? இவங்க படம் எங்க ஆச்சு நார்த் இந்தியால? கார்த்தி, ஆனா எல்லாம் மாறிடுச்சு கார்த்தி. இந்த பிரபாஸ் பெரிய ஹீரோனா மங்காத்தா பெரிய ஹீரோன்னு ஒத்துக்க வேண்டியதானே, 7000 இதுல என்ன சண்டை இருக்கு? போட்டப்பையும் பேசுன மாதிரியே தான் ஜெயசூர்யா பேசிட்டு இருக்கு இந்த எப்பயுமே குரூப். ஏகேவோட வெஞ்சன்ஸாவே இருக்காதீங்க ஜெயசூர்யா. அதெல்லாம் என்ன லாபம் கிடைக்குது உங்களுக்கு? உங்களுக்கு அதனால இன்னும் லாபம் கிடைக்குதோ அதிக அளவுக்கு லாபம் கிடைக்குது ராபின்சன். மிமிக்ரியா? அதுவும் உங்களுக்கு சின்ன தலை தான். மியூச்சுவல் தானே நீங்க 2 பேருக்கும். ஒரு நாள் சொன்னீங்க சிம்பு ஞாபகம் எனக்கு இருக்கு. பிடிக்கும் தான், ஆனா இப்பெல்லாம் பேசுறேன். ஜெயஸ்ரீ அவர்லாம் அவர்லாம் வந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தீ தளபதி சும்மா பாட்டு சொல்லிருப்பாங்க தீ தளபதி. அதான் தீ தளபதி. சரி, என்ன எங்க கோபிநாத் எல்லாம் கூட்டாங்க போன வருஷம் நிறைய பேர். எல்லா தியேட்டரும் வந்துருச்சா லிஸ்ட்? வந்துருச்சு இல்ல வந்த வரைக்குமே போதும். இதுக்கு மேல வந்து இப்ப தியேட்டர் லிஸ்ட் எப்படிங்க? நீங்களும் நானும் காசு கொடுத்து போட வச்சோமா எப்படி? அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப? உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? அதுவும் சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அப்ப கடைசி வரைக்கும் வந்து ஒரு படம் ஓடணும், விஜய முந்தணும், அந்த எண்ணமே கிடையாது நமக்கு. அப்படியே நான் போட்டிருந்தேன் எல்லா ஊர்லயுமே லியோன்னு போட்டிருக்க மாட்டேன். என்ன லாஜிக் இல்லாம இதாவது டிஸ்ட்ரிபியூஷன், அது ப்ரொடக்ஷன்ல சரி. அப்படி போட்டா சொன்ன மாதிரி நான் லியோ எல்லாத்துலயும் நம்பர் 1 போட்டிருப்பேன்ல. ஆனா நான் இருக்கேன்ல, நான் எப்படி விடுவேன்? ரியல் வின்னரை போட்டு பார்க்கணும்ல, அதுக்காண்டி பண்ணிருப்பேன்ல நானு. கரெக்ட். என்ன இந்த கோபிநாத் இல்ல ராமுத்ராலாம் நான் ட்விட்டருக்கு வரதுக்கு முன்னாடில இருந்து இதுல வந்து வெற்றி தியேட்டர் ராமுத்ராம் எப்பயில இருந்து இருக்கிறாங்க. சும்மா என்ன தேவைன்னு காரணம் சொல்லிட்டு இந்த ராபின்சன் ஏதாவது ராபின்சன் உளறிக்கிட்டே இருக்க முடியுமா ஃபுல்லா? நம்ம எப்படி ஏதாவது என்ன பிரச்சனை? அலப்பற கிளப்புறோம், தளபதி நிரந்தரம், தலைவர் தான் கோபிநாத் கோபமா வந்திருக்காரு. ஜெயசூர்யா என்ன கோபிநாத் போன வருஷம் இந்நேரம் இன்னைக்கு 30 டிசம்பர் 2022 அப்ப என்னென்ன வாய் பேசுனீங்க? பொங்கல்ல பாத்திரலாங்க நீங்கல்ல, என்ன ஆச்சு? 68ல பாப்பாங்க. 68 இப்படியே போனா இல்ல கோபிநாத், எங்களுக்கு வந்து டிகே அப்படியே இப்ப சண்டைக்கு கூப்பிட்டுருக்காரு. பாருங்க சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. இப்ப நாங்க அடுத்து 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா பண்ணாலும் நாங்க வெற்றி. நீங்க அடுத்து 300 கோடி ரூபா 350 கோடி ரூபா பண்ணா நீங்க தோல்விங்க. ஏன் எப்படி? ஆமா, இப்ப 600 கோடி ரூபா நீங்க டச் பண்ணிருக்கீங்க. அடுத்த படத்தை நீங்க கம்மியா பண்ணீங்கன்னா நீங்க படத்துல தோல்விதான். சூப்பர் 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 சூப்பர். அதாவது நான் பிடெக் ஃபெயில் அரியர் வச்சாலும் நீங்க 10th ஃபெயில் ஆன 10th பாஸ் பண்ணிட்டீங்கன்ற பெருமையில சிம்பிள்ங்க. அவ்வளவு இல்ல, நான் 8வது பாஸ்ங்க, நீங்க 10வது ஃபெயிலுங்க. கரெக்ட்டுங்க. இதனாலதான் நீங்களும் அவருக்கு ஃபேனா இருக்கீங்க. அப்படியே உங்களே அவர் மெயின்டைன் பண்றாரு. சூப்பர் கோபிநாத். நாங்க உங்கள்ட்ட தோல்வியை ஒத்துக்கிறோம். நீங்க வெற்றி அடைங்க கோபிநாத். வெற்றி அடைஞ்சு மென்மேலும் வளர்ந்து நீ நிறைய ஒரு குரூப் இல்ல ஜெயசூர்யா. சரி ஓகே, நீ சொன்னா வேணாம். ஒரு குரூப்ல இப்படித்தான் பேசி திரியுறாங்க. இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் சொன்னீங்க, எங்களுக்கு தான் ஓட்டு அதிகம், உங்களுக்கு தான் வந்து எம்எல்ஏ அதிகம், நீங்க தான் 3 ஸ்டேட் இருந்தாலும் ஓட்டு எங்களுக்கு தான் அதிகம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு குரூப். அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே இவங்க ஒன்னா ஒரே இன்னும் கொஞ்ச நாட்களில் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன். அவர் முந்தி விடுவார். அதுக்கப்புறம் வந்து அவரிடம் இதே பேசுங்கள். தேவையில்லாத பேச்சு ஜெயசூர்யா. எப்படி? அதுக்கப்புறம் அவர் வந்து போன வருஷம் பேசினப்ப என்ன இனிச்சுச்சா? என்ன நம்ம புக் மார்க் பண்ணி ஞாபகத்தை வச்சு பேசுற ஆளு. உங்களை மாதிரி மறந்து திருற ஆள் கிடையாது. போன வருஷம் என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இதே வாய் தான் நிறைய வாய்ஸ் பேசுச்சு. இதே ரஜினி வந்து ஆவுன்னு பேசுச்சு. எப்பப்பெல்லாம் பேச முடியலையோ
எப்பப்பெல்லாம் பேச முடியல எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தூக்கிட்டு வந்து இந்த அப்படியே வந்து பாத்துக்கோன்னு இந்த நாய்சேகர்ல கத்திய தூக்கம் இல்லைங்க. இல்ல அதாவது நீங்க ஒருத்தரால முடியவே முடியாதுன்னு சொன்னீங்க. அவங்க திருப்பி நாங்களும் முடியாதுன்னு அப்புறம் யார் சொன்னது? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் முடியாது அதெல்லாம் கிடையாது. நீங்கன்னா உங்க ரெஸ்பிரேஷன் எல்லாருமே தான் சொல்லணும். உங்களே மட்டும் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இப்ப எனக்கு தான் பேச முடியும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்க ஆளுங்க தான் மொத்தமா தான் பேச முடியும். நீங்க எப்படிங்க எங்களா என்னைய மட்டும் என்ன அடிக்கிறீங்க? போன வருஷம் நீங்க தான் சொன்னீங்க இதே டயத்துல அடுத்த வருஷம் தியேட்டர் லிஸ்டிங் வந்துடட்டும் நாங்க யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் ஜாக்சன் படத்தை சொன்னீங்க. இப்ப பேச முடியாம உட்காந்துருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க பேசிட்டு இருக்கீங்க. எந்த தியேட்டர்ல வந்தீங்க? அந்த தியேட்டர் லிஸ்ட் ராபின்சன் அந்த டேக் பண்ணி விடுங்க. ராபின்சன் அது வாரிசு போடாத தியேட்டர்ப்பா. ராபின்சனே வீட்டுக்கு போயிட்டாரு உங்களை மாட்டி விட்டு. இது உங்களுக்குள்ளே ஒரு கோஆபரேஷனும் உங்களுக்குள்ளே ஒரு ஈக்குவாலிட்டியும் இல்லாம இருந்தீங்கன்னா என்ன எனக்கு புரியலையே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இதெல்லாம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அராஜகமா தெரியுதா? அராஜகம் இல்ல, இது வந்து இல்ல ஆணவத்தின் உச்சம். இதெல்லாம் அடங்குமா? அப்ப அடங்கும் பேசலாம். அதான் சொல்ல வந்தேன். அராஜகமா தெரியட்டும் அக்கிரமமா தெரியட்டும், ஆனா ஆணவம் கிடையாது. ஆமாமா, இதெல்லாம் ஆணவம். அதெல்லாம் பயங்கரமான ஆணவம். சரி ஓகே ஆணவமாவே இருக்கட்டும். இப்ப 5 வருஷம் நாங்க வந்து சிரமத்துல கூட இருந்தோம்ல. இன்னைக்கு வந்து அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு, கூட இருக்கோம், அதனால ஆடுறோம். பார்த்து சேர்ந்து கை தட்டுங்க, விசிலடிங்க. என்னங்க புரியல? நாங்க கீழே விழுந்தப்ப கைத்தறி சிரிச்சிங்களங்க. SMS நான் உங்களை சொல்றேங்க. உங்க சார்பா இருக்க கூட்டத்தை சொல்றேன். என்ன நீங்க அடிக்கடி டக்கு மாறிக்கிறீங்க. அப்படிதான் மாத்தி தான் பேச முடியும். என்ன பண்றது? சரி, அப்புறம் அடுத்த படம் என்ன போயிட்டு இருக்கு? டேக்கன் கேள்விப்பட்டேன். அடுத்த படம் என்ன படம்? டேக்கன் தெரியுமா? டேக்கன் அப்படின்னா கரெக்ட். டேக்கன் தெரியலன்னா ஈஸியா எடுத்துடலாம். இங்க டேக்கன் ஒரு இங்கிலீஷ் படமா? அந்த படம் தானா? நீங்க அப்படியே எந்த படத்தையும் காப்பி அடிச்சு எடுக்காத மாதிரிதான். நாங்க மட்டும் தான் காப்பி அடிச்சிருக்கோம். ஏங்க நான் காப்பி அடிச்சது தப்புன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்றேங்க. நல்லா இருக்கும், சும்மா நல்லா ஆக்ஷன் ஹை ஆக்டேனா இருக்கும், அதனால அதை சொல்றேங்க. நான் எங்க காப்பி அடிக்கிறதுங்க தப்பு? நான் எங்க சொன்னேன்? அப்புறம் எதுக்கு கலாய்க்கிறீங்க இடையில? கலாய்க்கலாம் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்குறேன். ஓ சரிங்க. அப்புறம் அடுத்த வருஷம் ஏதாவது யார் கூட சண்டைக்கு போறீங்க? நீங்களே வாங்க. நீங்க வேற பத்தி யார் கொடுத்துடுறீங்க? நீங்களே வாங்க. டி கேப்டன் ஒருத்தர் பக்கத்து ஊருக்கார கூப்பிட்டுருக்காரு. அவர் கூட சண்டைக்கு போய் முடிச்சுட்டு டைம் இருந்தா வரும். பெரிய பெரிய வில்லங்களா இருக்காங்க. இப்படி எப்ப போர் அடிக்கல எங்களுக்குமே. ஓஹோ, யாரு அப்படி பெரிய பெரிய ஆளுங்க? யாரு? அதான் டி கேப்ரியோ தெரியுமா? தெரியாதோ? டி கேப்ரியோட இருக்கு, அதுக்கப்புறம் திமுக கூட இருக்கு. அது எனக்கு கிடையாதுங்க. நமக்கு அரசியல் தெரியாது, நம்ம அரசியலுக்கு வரமாட்டோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் யாராலும் வந்துட்டு போட்டோம், நமக்கு அதுக்கான சம்மந்தம் கிடையாது. அது உங்க பிரச்சனை, அது நீங்க வச்சு பொழுதுபோக்கிக்குங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இது இப்படி ஆயிப்போச்சே கோபிநாத், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம் உங்க கூட நிறைய பேர் போன வருஷம் பேசுறாங்களா? அவங்களாம் எங்க போனாங்க? எப்படிங்க வருவாங்க? விடாம வருவாங்க. ஓ இல்ல, நடுவில் லால் சலாம் வருதுல, அப்பயும் கூட்டு வந்துருங்க. ஏன் நான் அப்ப பேசுனவங்க எல்லாம் உண்மையானவங்க. துணிவா பேசினவங்க உண்மையானவங்க, அப்ப ஜெயலலிதா பேசினவங்க பொய்யானவங்கன்னு சொல்ல வரீங்களா? உங்க ஃபேன் பேசி நீங்களே இப்படி தப்பா பேசுறீங்களே கோபிநாத். இல்லங்க, அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு சிலரை வச்சுட்டு இப்படி சொல்றீங்க. நீங்க இதே வாய் தான் பேசிட்டு இருந்துச்சு. இவருக்கு விக்ரமுக்கு பேசி கலைஞ்சீங்க. நீங்களும் சும்மாலாம் இல்ல. சரி என்ன நான் சரி விக்ரமுக்கு பேசினாங்களா? சரி இதனால என்ன ஆகி போச்சு? திட்டுறாங்களா விக்ரம்? இப்ப விக்ரம திட்டலங்க, விக்ரம தூக்கி பேசுனீங்கன்னு சொல்றேன். அதான் விக்ரம பேசின வாய் இன்னைக்கும் விக்ரம திட்டல. ஆனா இப்ப ஜெயிலர் அப்ப பேசின வாய் எல்லாமே பேட்டை விசுவாசம் அப்ப திட்டுச்சு. ஞாபகம் இருக்கா ப்ரோ? லெஜெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி. இல்ல அது அடுத்து இந்தியன் டூலே திட்டுவீங்க. நீங்க அதுக்கு போறீங்க. அடுத்து வர இந்தியன் டூல ஏதாவது ஒரு நீங்க இந்தியன் டூவே திட்டுவீங்க. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க?
இந்தியன் 2 யாரு? அடுத்து அவர் லைன்ல தான் இருக்காரு விக்ரம். அதாவது உலக நாயகன் லைன்ல அவர் தான் பேர் இருக்காரு. கமல். அவர் பேர் கமல், விக்ரம் இல்ல. சரி ஓகே. அல்ல விக்ரம் படம் சொன்னேன். அவரு போறாரு வரல உலக நாயகன் கமலஹாசன். அடுத்து ஹிந்தியில திட்டுவீங்க தெரியும். நான் வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங். வளரக்கூடாது. சியான் விக்ரமா கமலஹாசனா? கமலஹாசன். ஓகே சூப்பர். இம்போசிஷன் எழுதுங்க 3 தடவை. அதான் அடுத்து திட்டுவீங்க. நான் வெயிட்டிங். அதுக்காக வெயிட்டிங். சரி எனக்கு போர் அடிக்குது. ஐயப்பா டாக்டர் கூட்டு வா. அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன போர் அடிக்குது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன பதில் சொல்லணுங்க உங்களுக்கு? ஆமா அடுத்து கமலஹாசன் அடிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எதுக்கு கமலஹாசன் அடிக்க போறேன்? எங்களுக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? எங்களுக்கு 20 வருஷமா ஒருத்தர் கூட வராரு அடிக்கிறதுக்கு, அடி வாங்குறதுக்கு. நாங்க எதுக்கு இன்னொருத்தர் அடிக்க போறோம்? ஓ அடி வாங்குறதுக்கு திருப்பி அடிக்கும் போதுதான் தெரியும் நாங்க யாருன்றது. துப்பாக்கி படம் இன்ட்ரோல் டயலாக் என்னது? எப்படி துப்பாக்கி இன்ட்ரோல் டயலாக் என்னது? மறந்துச்சா? கத்தி. ஐயோ சுத்தம் ரெண்டும் ஒண்ணுதான். ஐ ஆம் வெயிட்டிங். மாஸ்டர்லயே தானே. அது நம்மால் சொல்ல மாட்டாரு, விஜய் சேதுபதி சொல்லுவாரு. எனக்கும் காத்திருக்காங்க எப்பதாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு. ஏங்க இதே மாதிரிதான் நீ 2010, 7, 8 இந்த மாதிரி இருந்தீங்க. அதான் சொல்றேங்க. அப்ப எங்களோட நீங்க வன்மம்லாம் இருக்க கூடாது சூர்யா, ஜெயசூர்யா. நமக்கு வன்மலாம் யாருமேலையும் கிடையாது. டிடிஎஃப் இல்ல இல்ல நீங்க இப்ப பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். நீங்க பேசுறது இல்ல. இப்ப எனக்கு புரியலங்க. ஒரு குரூப் நம்மள வந்து தொடர்ந்து காயப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த வன்மமா இருக்க கூடாதான். இது வன்மமா இருக்க கூடாதான். யார் சொல்றது? இல்ல அது வன்மமா இருக்க கூடாதுன்றது அவர் என்னோட ஹெல்த் கன்சர்ன் வச்சு சொல்றாரு. நான் ஏத்துக்கிறேன். ஆனா நமக்கு ஒரு குரூப் வந்து நம்ம தொடர்ந்து காயப்படுத்துச்சு. அப்ப ஹெல்த் கன்சர்ன் இல்லையா? போன வருஷம் எவ்வளவு வாய் விட்டீங்க? என்னங்க வாய் விட்டோன்றீங்களே. அடிப்போன்னு சொல்றதுல என்னங்க ஒரு ஆய் வருதுல? நாங்க உங்களையே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றதுல என்ன வாய் வருது இருக்குன்னு கேக்குறேன். அப்ப இல்லங்க எனக்கு புரியல. நீங்க திரும்ப சொல்றேன். உங்க படம் பொங்கல் ரிலீஸே கிடையாது. உங்க படம் தீபாவளிக்கு வர வேண்டிய படம். தீபாவளிக்கு உங்க படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னா பிரின்ஸ் வந்துச்சு. உங்க படம் போஸ்ட்போன் ஆனதுக்கு நீங்க ஷூட்டிங் போறதுதான் காரணம். உங்க படம் பொங்கலுக்கு நாங்க பாட்டுக்கு பொங்கலுக்கு வந்த இடத்துல தேவையில்லாம வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து அதுல வந்து குளிர் காஞ்சிட்டு இப்ப நீங்க வந்து அப்பயும் உங்க குரூப் எல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த படத்துல எங்க படம் தான் ஜாஸ்தி ஓடும்ன்றது ரொம்ப ஆணித்தனமா பேசுனீங்க. இதே ஸ்பேஸ்ல. ஆமாங்க ஆணித்தனமா ஓடல. இப்ப ஓடல. இப்ப நடந்துச்சுன்னு இப்ப நான் பேசிட்டு வச்சுங்களேன். நீங்க என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க, எப்படியா பேசலாம்னு கேள்வி கேட்கலாம். இது நீங்க முன்னாடி நாங்க பேசுறத வச்சுக்கிட்டு நீங்க திருப்பி வந்து நாங்க ஜெயிச்சிட்டீங்க ஒத்துக்கிறோம், நாங்க ஒத்துக்கிட்டோம்னு சொல்றோம். அதுக்கு அப்ப இல்ல அப்ப தோத்துறோன்ற ஒத்துக்கிட்டோன்றதுக்காண்டி அப்படியே சரி ஓகே பேசுனா மறந்துட முடியுமா? அப்படி என்னங்க பேசிக்கணும்னு கேக்குறேன். அதுக்கான பதில் சொல்லுங்க, பேசுங்க. இல்ல எனக்கு முந்தானத்து ஆபீஸ்ல என்ன பேசணும் ஞாபகத்துக்கு இருக்காது. போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கும். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கும்ல, நீங்க பேசின வார்த்தைகளோட வடு அது ஞாபகம் இருக்கும்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு கப்பே அடிக்க மாட்டானுங்கன்னு தெரியும். ஐயப்பன் வந்து கேப்டன் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி போடுறப்ப நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்ல. என்னடா இவனெல்லாம் போய் கேப்டன் போடுறான் அப்படின்னு. அப்ப நம்ம திரும்ப பேசுவோம்ல, திரும்ப பேச வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மொமெண்ட் தான் இது. இப்ப புரியுதா? இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து நான் ஒரு மாதிரியா போகுது. இதெல்லாம் தேவையில்லாத பிச்சு.